வரவேற்கிறேன் என்பரும் நிஜ வாழ்க்கையை போல சாக்லேட் நடிக்கும் புதிய விளையாட்டு நமக்கு உள்ளது. மைக் ஏற்கனவே துவங்கிவிட்டார். அவர் முகத்தை நிரப்பி விட்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மைக் மற்றும் செல்சியா வெற்றிக்காக எதற்கும் தயாராக உள்ளனர். முதல் உணவு பரிமாறப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு மூளை. இது ஒரு சிறிய மினி மூளை. எனவே இது நிச்சயமாக சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டுபிடிக்க ஒரே வழி. மைக், இங்கேதான் நீ வருகிறாய். அவர் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அதை கடித்து பாருங்கள். என்னோட சூடுதல் மூளையை உட்கொண்டதால் மைக்கியின் அறிவு திறன் உயர்ந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் நண்பா. இன்னொரு குறிப்பும் தீங்கில்லை. அப்படியா? இல்ல, உண்மையான மூளை என்ன ஒரு கனவு. நான் அதை சாப்பிட மாட்டேன். $1 மில்லியன் கூட இல்ல. ஆம், பயப்பட வேண்டாம் செல்சியா. இந்த சவாலுக்கு நீ ஒப்புக்கொண்டாய். தெளிவாக சொன்னால் அது ஒரு காலிஃப்ளவர் தலை. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவும் இல்லை. நீ ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் பார்த்து கொண்டிருக்கிறாய். இனிமையானது. அதுதான் நட்பு. செல்சியா அண்ட் இஸ் மைக் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன காஸ்டிங் இருக்குதுங்கிற பார்க்க ஆவலோட இருக்கிறாங்க. அவ சாக்லேட் குத்துச்சண்டை கையுறைகள் தானா? அது புதுசு. இப்போது ஒரே விருப்பம், ஒரு கையால் பாக்ஸ் செய்வதே. மைக்கிடம் குத்துச்சண்டை கையுறைகள் உள்ளன. அவை ரொம்பவும் அழகா உள்ளன. உங்க பின்புற கண்ணாடியில் தொங்கவிட ஒரு சிறிய பொம்மை போல நீங்களோட ஒரு உண்மையான தொழில்முறை குத்துச்சண்டையாளர் என்றார். 5ஆம் வகுப்பில் மற்ற சில குழந்தைகளுடன் சண்டையிடுவது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இனிப்பான ஆறுதல் மைக் அதை இன்னைக்கு எல்லாமே சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். லிப்ஸ்டிக் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மைக் விரைவா புரிந்து கொள்றார். இல்ல, அதை சாப்பிட முடியாது. தான் அதை பயன்படுத்துறதுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எவ்வளவு நேரம் அந்த பெரிய சாக்லேட் செல்சியாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லது அவள் அதை ஒரே அமர்வில் முழுவதும் சாப்பிடுவாளா? எவ்வளவு நல்ல விளையாட்டு வீரர் எங்கள் மிக்கி. மேலும் அழகாகவும் இருக்கிறார். அது தேவையற்றது. ஆனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. செல்சியா அப்படிப்பட்ட சிறிய தந்திரங்களை சமாளிக்க முடியும். இப்ப மைக்கு உங்க ஃபேஸ் ஹட் பண்ற. நீ ரொம்ப அழகா இருக்க மைக்கி. அது உனக்கு ரொம்ப பொருத்தமான நிறம். உண்மையில உங்க கண்களை வெளிப்படுத்துகிறது. என் தட்டில் முழு மீன் இருக்கிறது. அத பிடி. அது மீன் வாசனை போல இல்லை. அதனால் இந்த குழந்தைய சாக்லேட் சதுரமாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கு சேர்த்து சாய் அல்லது காஃபி யாராவது கொண்டு வாருங்கள் தயவு செய்து. நான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறேன். என் சிறிய சாக்லேட் மீனோட பெரிய மீன் இருக்கிறது. உடனே அதை திருப்பி கொடு. Celsius and Charlie Horton, Watchin Powers, Mindling to the Palace for not. வாவ், இவர்கள் இருவரும் பல இனிப்புகளை சாப்பிட்ட பிறகு உண்மையான உணவை மிஸ் செய்து விட்டார்கள் போல. பானங்கள் இல்ல, ஸ்டார்டர்கள் இல்லை மற்றும் பக்க உணவுகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இது எனக்கு பிடிக்கலை என்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உப்பான உணவுகளை விரும்புகிறார்கள் போலிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பெண்கள் முதலில். செல்சியா ஒரு பார்வை ஈடு. பழைய சாசேஜ் வாசனை கொண்ட ஒரு பயன்படுத்தப்பட்ட காலனி.
Tichilas Trefrats, but as distinctly பாப்படுத்து நான் ஸ்டான் கிளாக் ஆப்டேன்ஸ் ஒரு மோசமான் நகைச்சுவை நல்ல முயற்சி பறக்குது ஒரு பெரிய தோல்வி அவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்க வேண்டாம் நாமெல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறோம் ஏன் அவன் செல்சியாவை மூடியை திறக்க விட விரும்பவில்லை அல்ல உங்கள யாரும் இதுக்கு முன் சாக்ஸ் சாப்பிட்டதில்லை அப்படின்னா நேரம் நன்றி மைக் உண்மையான காலனியை மேசையில் வைக்கல சாக்லேட் லோஃபர் மட்டுமே உள்ளது செல்சியா குதிக்கிட்டு இருக்கிறார் அது சரியானது அடிப்பகுதி கிழிந்தும் கடினமாகவும் இருக்கும் ஆனால் மேல் பகுதியை கடைசியாக சேமிக்க வேண்டும் அது சிறந்த பகுதி மிஸ்டர் மைக்கி நாக்கின் ஒரு லிக்கும் மீதமில்லை மன்னிக்கவும் நண்பா Vegetal Australis Astinger Orkini Sanda on to spare count of anabrib. சரி கேளுங்க நீங்க உண்மையில் அதை சாப்பிட வேண்டுமா இது தங்க கட்டி ஆகும் அந்த வகையான புலியோன் அல்லது இது சாதாரண சாக்லேட்களா இரண்டாவது தான் இதுல சந்தேகம் இல்லை ஒரு பக்கம் இது தங்கமல்ல என்பது வருத்தமா இருக்குது ஆனா மறுபக்கம் இது ரொம்ப சுவையா இருக்குது அதனால அது ஒரு நல்ல விஷயம் நிறுத்த 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 அப்படின்னா மைக் என்ன வச்சிருக்கிறார் உண்மையிலேயே முழுவதும் இவர்கள் முழுமையான அதிர்ச்சியில் உள்ளனர் மற்றும் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை இந்த எதிர்பாராத வருமானத்திற்காக அவர்களை வாழ்த்த வேண்டும் சரி நாங்கள் அனைவரும் ஒன்றாக எப்படி இருக்கிறோம் அருமை இல்லையா இப்போது தவிர்க்க முடியாதது அவர்கள் செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்க சண்டை என்ன யார் அதிகமாக சாமர்த்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே தங்கம் கிடைக்கும் கடினமான நிலை செல்ஃப் அத போட்டு பாரு சீக்கிரம் அது உனக்கு பொருந்தலாம் அவளுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல உண்மையில எனக்கும் அதுல உடன்பாடே for the chocolate pump and did a line music may start them அன்னைக்கும் பண்ணி ஒரு கற்பனை கதை அல்ல நான் ஒரு இளவரசன் அல்ல இழந்ததுன்னு கண்டுபிடிக்க நான் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன் ஆமாம் நானும் ஒரு இளவரசி அல்ல ஆனால் அதற்காக நீ எனக்கு முதல் கடியை வழங்க முடியாதது அல்ல சாக்லேட் வந்துவிட்டால் மைக் உடைய ஒழுக்கமும் மரியாதையும் எல்லாம் மறந்து சர்க்கரை உச்சத்தில் ஓடிவிடுகிறார் வாவ் அது என் நண்பரே ஒரு அரிய பொருள் ஒரு பழைய மாடல் நம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் நினைவில் கொள்ளக்கூடிய கேமரா நிச்சயமா செலக்ட் பண்ணதுன்னு எனக்கு ஆச்சரியம் இப்படி பண்ணல மைக் இதை சீரியஸா எடுத்துக்கொண்டால் பழமையான ஸ்பின் மற்றும் எல்லாற்றையும் கொண்டு இது ஒரு அற்புதமான புகைப்பட ஷூட் ஆகும் இருந்தாலும் மோசமா இல்ல மற்றொரு தட்டுல சாக்லேட் கேமராவை செல்சியா மற்றும் மைக் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு ரொமான்டிக் வாவ் இது மவும் ரொமான்டிக் பிள்ளைல பெட்டியின் பில்ஃபிங்க அதிகமான அத்ரத் முடிவடைவோம் அது அழகா இல்லையா இந்த இரண்டு மலர்களைப் போல ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாக அது காதல் இல்லை என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே நான் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன் இதைவிட இனிமையானது எதுவும் இருக்க முடியுமா இரண்டு கினி பன்றிகள் உள்ளன ஜெசிகா மற்றும் பென் ஆகியோருக்கு ஒரு உளமார்ந்த வரவேற்பு நாங்கள் அனைவரும் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் ஆகவே நுழைவோம் ஒரு முழு தர்பூசணி எனக்கு பிடிச்சது
இல்லது எவ்வளவு பெருமைப்பட்டாலும் பரவாயில்ல ஜஸ்ட். ஆனால் இந்த தட்டில் அதுக்கு குறையாத ஒரு சுவாரஸ்யமானது உள்ளது. நான் இதுவரை குழந்தைதான் என் உணவுடன் விளையாட விரும்புகிறேன். மன்னிக்கவும் அம்மா, என்ன ஒரு அற்புதமான தர்பூசணி, சுவை கொண்ட இனிப்பு. அதை வெட்ட தேவையில்லை. அதிர்ஷ்டசாலினி பெண். ஐயோ, சினிமாவில் எப்போதும் நன்றாகவே வேலை செய்கிறது ஒரு பெண்ணுக்கு உதவ முடியுமா பெண்? கவலைப்படாதே ஜெசிகா, ஆனால் பின்வாங்கு. நான் ஒரு பிளாக் பெல்ட் பழ நிஞ்சா. பாரு மற்றும் கற்றுக்கொள். கவாபங்கா. ஓ, நல்ல வெட்டுதல் நண்பா. நீ நிஞ்சா டடில்ஸை உணர்த்தினாய் என்று உணர முடிந்தது. அவர்கள் என் ஹீரோக்கள். ஓ, அப்போ திரும்ப வேலைக்கு. என் சிறிய தர்பூசணிகள் என்னை காத்திருக்கின்றன. ஓ, எனக்காகவும். இந்த சுவையானதை நான் கடைசி துண்டு வரை ரசிப்பேன். ஒரு பையன் கொஞ்சம் நான் மெதுவா இருக்கணும். இல்ல முடியாது. பொறுமை எனக்கு ஒரு போதும் பலமா இருந்ததில்லை. பாப்பாவிடம் வா. அலேயோ. Mike Hender's breaking right and a spurboshing red column. How Alan Quadil I go sleep or Rosita than on water print through the Indus Solon. Just for like shorter wooden series. Near my turn for the and the like put on a arthinger. கொஞ்சம் பொறுங்க சார். வெற்றியாளர் முதல்ல போகலாமா? வாழ்த்துக்கள். ஓ பெரியவரே, நீ என்ன பண்ணிருக்கிற? என்ன பாப்போம். ஓ, என்ன மன்னிக்கவும், அவை என்ன பெண்? ஓ, என்ன தெரியல. ஆனால் நம்முடைய மூளையை பயன்படுத்தினால் அதுதான் கம்மி மூளைகள் இல்ல. ஓ, அப்போ என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ ஓ மனிதா, அது முடியாது இல்லையா? நான் ஒரு பார்வை விடுவேன். ஆனால் நான் ஒரு ஜாம்பி அல்ல. நான் ஷரத்துக்கிறேன் தெரியவில்லை. ஓ நன்றி. இதை பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் ஆம், வால்நட் மூளையை போலவே தெரிகிறது. நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவை மூளை உணவாகவும் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள் பெண். மூளை ஒரு பெரிய வால்நட்டாக மாறுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே பெண், எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கிறது. கொஞ்சம் கலந்து பார்க்கலாமா? என்ன சேர்த்து விடுஜஸ், என்ன சேர்த்து விடுஜஸ். இந்த கலவைக்கு ஆப்போசிட் நம்முடைய பெர்சென்டேஜ் இரட்டிப்பு வேகத்துல வேலை செய்யும் அப்படின்னு நான் பந்தயம் வைக்கிறேன். உன்னை சந்தேகிக்க விரும்பினேன், ஆனால் நீ சரியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என் மூளை வேகமாக இயங்குவது உணரப்படுகிறது. நான் எப்பொழுதும் புத்திசாலி. நீ பண்ணிட்ட அருமை. நாமும் ஐக்கியூ சோதனை செய்யலாமா? முதலில் பெண்கள். ஏ நன்றி ஐயா பரமபவானி. அவை உண்மையா? தயவு செய்து அவை மிட்டா என்று சொல்லுங்கள். ஹே, இது அடைய தேவையில்லை ஜஸ். அந்த பாம்புகள் எங்களை துரத்தி கடிக்காவிட்டால் நாம் போது பாதுகாப்பாக இருக்கலாம். சிறப்பு. இந்த முறை நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அவை மிகவும் இயல்பாகவே தெரிகின்றன. சரி, அப்படி என்றால் அவற்றின் சுவையை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முழு பாம்பை சாப்பிடுவேன் என்று என் கனவிலும் நினைக்கவில்லை. அருமை. நான் ஒன்றை முயற்சிக்கலாமா ஜெஸ்? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. சரி, ஆனால் உணவு விஷமா இருந்தால் புகார் சொல்லாதே. கவனமா இரு பெண், இல்லைனில் நான் உன்னை கடிக்கலாம். ஆம், தவறு. சிறிய மிஸ் வைபர், கடிப்பது நான். எதை பார்த்தோம்? கொஞ்சம் பயமுறுத்துகிறது இல்லையா? நீ என்ன எதிர்பார்த்தீங்க? அது உண்மையான பாம்பை போல தெரிந்தால் முழு நிகழ்ச்சியும் இயற்கைக்கு ஓசோ நெருக்கமாக இருக்க வேண்டும். அதனால் அந்த ஊர்வனங்களை எடுத்துக்கொள். என்னோட விளையாடக்கூடாது. பெண், என் பாம்புகள் கம்மி பாம்புகள் என்றால் ஓ இல்ல. ஓ வாவ், தெளிவாக இனி யாரும் கிண்டல் செய்யவில்லை. சரி, எனக்கு வேறு வழி இல்லை ஜெஸ். ஒன்றை முயற்சிக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக நான் இதை படிச்சேன். இவை எங்காவது ஒரு சுவையான உணவாக இருக்கலாம். அல்லது நான் டிமோன் மற்றும் பும்பாவை பற்றி நினைக்கிறேனா? நானோ ஒரு கோழை இல்லை, ஆனால் நான் பயப்படுகிறேன். ஓ, இது எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. நான் உண்மையில் ஒரு உயிருடன் நெளிவதையும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையான புழுவை சாப்பிடுகிறேனா? அருமை. வாருங்கள், நீங்களும் முயற்சிக்க விரும்புகிறீர்களா ஜெஸ்? ஈரால் மாதிரி சுவைக்கிறது. நீங்கள் அதை மெக்டொனால்ட் சீஸ்பர்கர் போல சுவைக்கிறது என்றாலும் நான் அதை முயற்சிக்க மாட்டேன். உங்களுக்கு பிடித்தபடி செய்யுங்கள். நான் இன்னும் சில சாப்பிட நினைக்கிறேன். தயவு செய்து அந்த பயங்கரமானவற்றை என் பார்வையிலிருந்து அகற்றுங்கள். ஆமாம், அதை நான் செய்ய முடியும். உங்கள் கண்களை மூடி இதை எனக்காக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, ஓ இல்லை பெண், யாராவது இங்கே உடனே ஒரு பூச்சிக்கொல்லியை அழைக்கவும். அடுத்த சுத்துக்கு செல்லலாமா? தயவு செய்து. கோக். ஆமாம், அது எனக்கு பிடிச்சது. உன் பிடித்த பானத்தின் இனிப்பு பதிப்பு பற்றி உனக்கு என்ன உணர்வு? இது நன்றாக இருக்கிறது. ஒன்று நல்ல நண்பன் பெண்ணுடன் பகிர்ந்து கொள்வாயா? 1 கோடி ஆண்டுகளிலும் இல்லை. ஏய் நண்பா, தட்டுகள் எங்கு விழுகின்றனவோ அங்கேயே விழும். நான் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. ஓ ஓ சரி, அப்போ கஞ்சத்தனம் காட்டுவம்படி இது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். எச்சரிக்கை, புயல் கண்காணிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பாக இருங்கள்.
அது நிலத்தில் அடியெடுத்து வைக்கும் முன் அந்த லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தான்களை கிளிக் செய்யுங்கள். ஓ, கதவுகளை உறுதியாக பூட்டுங்கள். ஓ இல்லை, ஒரு பண்டைய எரிமலை எழுந்து விட்டது மற்றும் ஏழை ஜெசிகா தன்னை பேரழிவின் மையத்தில் கண்டுகொண்டாள். பேரழிவின் மையத்தில் நீ என் கோக் குடித்து விட்டதால் நான் உன்னுடையதை கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். நியாயம் நியாயம்தான். நம்ம நீண்ட நேரம் பண்ணோம், அது மேலும் சுவாரஸ்யமாயிடுது. நீ எனக்கு சொல்ற உன் பிளேட்ல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது என்ன? ஓ, என்னோட பிளேட்ல என்ன இருக்குதுங்கிறதுல பயம் முடிச்சுக்குது. இந்த எனக்கு கம்மிஸ் இருக்குதுல நான் வண்ணமயமான மிட்டாயங்களின் சாய்ந்த கோபுரம் உருவாக்க நினைக்கிறேன். நல்லா இருக்காது. நான் இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவும் நினைக்க முடியல. முதலில் புழுக்கள் இருந்தன, இப்படி இதுவா? இல்ல இல்ல இல்ல, ஒரு மில்லியன் முறை இல்ல. பெண், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் இதையெல்லாம் தனியாக சமாளிக்க முடியாது. ஏன் இல்லையா? நண்பருக்கு உதவ தயாராக இல்லாவிட்டால் நான் இரவில் எப்படி தூங்க முடியும்? எவ்வளவு கூடைகள்! ஓ வாவ்! ஓ, நான் இதை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய் ஜெஸ். ஆம், இப்போது உனக்கு இன்னும் 12 அல்லது அதற்கு மேல் சாப்பிட வேண்டியுள்ளது. ஓ வாவ், மிகவும் அழகான சிறிய காந்தி காண்டிகள். ஓ வாவ், இத பார்த்ததே இல்ல. நான் நிச்சயமா நினைக்கிறேன் அதே உணவு எனது வழியில் வருகிறது, ஆனால் நிறமில்லாத வகையில். நான் உன்னிடம் இருந்தால் ஜெஸ் கவனமாக இருப்பேன். சில நேரங்களில் காளான் உங்களை எதிர்பாராத விதங்களில் ஆச்சரியப்படுத்தலாம். ஆம், அதை பற்றி நினைக்க கூட வேண்டாம். எனது சுவையான உணவுகள் எனக்காக மட்டுமே. ஏய், காந்தி காளான் இருக்குமானால் அதனால எங்காவது ஒரு முழு கம்மி காடு இருக்குதான்னு நினைக்கிறையா? அதை பார்க்க விரும்புகிறேன். இருந்தால் மட்டுமே. உன்னுடையவர் கண்டிப்பாக எங்கோ ஒரு தொழிற்சாலையில வளர்க்கப்பட்டவை. நான் தான் குண்டு உணவு சாப்பிடுகிறேன். நல்லது. ஓப்ஸ், பொது சேவை அறிவிப்பு. ஜெசிகா இப்போது மற்றொரு பரிமாணத்திற்குள் நுழைந்து விட்டார். 4வது விண்மீன் மண்டலம், எங்குமில்லாத ஒரு படி. ஓ, இத நிறுத்த நேரமா? முடியாது நண்பா, சவால் முடியும் வரை நாங்கள் செல்வோம். ஓ மை காட். ஹே, அதுல ஒன்று கன்சிமிட்டினால் நான் இங்க இருந்து போயிடுவேன். பிரைவேட் ஜெசிகா அறிக்கை. ஐயோ, மேற்கு முனையில் எல்லாம் தெளிவாக உள்ளது. ஜெனரல். அப்படியானால் கண்கள், அவற்றின் தன்மையை பார்ப்போம். மிகவும் மோசமாக இல்லை. வா பெண், அவை கடிக்காது. உண்மையா? நானும் அதே போல சொல்ல முடியாது. நாங்கள் முடித்து விட்டோம். என்ன சொல்கிறாய்? இப்போது நாங்கள் இருவரும் மனித மாமிசம் உண்பவர்களா? கேளுங்க, நாம் கூடவே கண்கள் நிறைந்த ஒரு முழு விருந்து அமைக்கலாமே. சரி. என்ன அற்புதமான யோசனை. ஆமாம், நம்ம சில கம்மி விரல்களையும் மிட்டாய் காதுகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். மூக்குகளை மறக்காதீர்கள். நல்லது, அவற்றை நாங்கள் மனம் பிடித்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பொன்னிறமான பிரெஞ்சு ஃப்ரைஸ்களை எப்படி விரும்புகிறாய் பெண்? வாவ், நான் அவற்றை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன் ஜெஸ். ஆனால் அவை கம்மி மற்றும் சர்க்கரையில் மூழ்கி இருந்தால் மட்டுமே, உப்பில் அல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா. இதுதான் நான் பேசுறேன். உங்கள் என்ஜின்களை தொடங்குங்கள். அனைவரும் செல்லுங்கள். அடப்பாவி, இவைகள் கனவுகள் உருவாகும் பொருட்கள். எனது உணவுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆம், உப்பா இருக்குது. நீங்கள் என்ன குறை சொல்றீங்க? ஓ புரியுது, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை உள்ளதை விரும்புகிறீர்கள். என்ன நான் சீக்கிரம் கோபப்பட போறேன். என் மிட்டாய் எங்கே? அற்புதம். உன் அழுகை நிறுத்து சிறிய குழந்தையே. ஒரு விருப்பத்தை கேள், அது உண்மையாகும். அப்படியே. பென், நன்றி, நீ என் காண்டி ஹீரோ. ஆம், உனக்கு உன் சொந்த பிரெஞ்ச் ஃப்ரை நீர்வீழ்ச்சி வேண்டுமா? என் மனதை படித்தது போல இருக்கிறது ஜெஸ். சரியானது. இப்போது அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு செல்ல நாம் அதை பார்க்கலாம். நான் முதலில் செல்வதற்கா? ஓ, இது ரொம்பலாக இருக்கு. நான் இதை சாப்பிட விரும்பல. ஆனால் எனக்கும் பச்சை முள் செடி இருக்கிறது. அது விசித்திரமாக உள்ளது. நீங்க முதல் பயமா உள்ளது. அது ஒர்க்ஷம் இல்லை, அதுதான். வேண்டாம். Heute für Johanna Bailey. Dazu ஒன்றியான ஒன்றில் வர இது சாக்லேட் காட்டஸ். விளாட்ஃபியது கூர்மையான இது வரையும் ருசியான. கூல், நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அது கொடுத்துட்டேன். என் காக்டஸ் சாக்லேட்டால் ஆனதல்ல, அது உண்மையானது. ஜேன், உன் அதிர்ஷ்டம் இல்ல. அரிய வகையாக வலிக்கிறது. ஆஹா, நான் ஒரு மகான் கலசலியாளன். இப்போது நான் காக்டஸை சாப்பிட முடியும்.
ஆனால் எந்த பக்கத்துல இருந்து என்கிட்ட ஒரு யோசனை வந்துச்சு. கவனமாக இரு கியா கேன். இப்போ காக்டஸ் சாப்பிடுவது ஒரு வசதியானது. இதுக்கு சிறந்த சுவை இல்லாதது மட்டும் ஒரு வருத்தமான விஷயம். ஏழை ஜேன், என் காக்டஸ் என்பது இது சாக்லேட். நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலி. எனக்கு எனக்கு தெரியுது பூமியின் பதிலாக சாக்லேட் கிரம்பிள் இருக்குது. நானும் பூமியை சாப்பிட முடியும். சூப்பர், அது ரொம்ப ருசிகரமாக இருக்குது. என்கிட்ட சாக்லேட் தூவல் இருக்கும் போல. சரி, முயற்சி செய்யலாம். இது உண்மையான மண்ணாக இருக்கிறது, கோரமாக இருக்கிறது. ஏதோ நான் கூட முடியுமானால் அதையும் சாப்பிட்டுடலாமா? அது கூட சாப்பிடக்கூடியதா? ஓ ஆமாம், சூப்பர். இது மேஷ்மெல்லோ, ருசியாக இருக்கிறது. என்ன பிபி பாத்திரத்தை சாப்பிடுறாங்க? உண்ணக்கூடியது. என்னோதும் உண்ணக்கூடியதா இருக்கும். என் பல் எது? அது உண்மை. இதுதான் வருத்தம். ஓ அது ஒரு திரவுங்கள். என்ன? ஓ நேருதிகள் சூடாக இருக்கிறது. ஆச்சரியமாக. குறைந்த 2. நான் முதலாக இருக்க போவதில்லை. இல்லை, நீ தொடங்கு ஜேன். வாருங்கள், நம்புறேன் உன்னிடம் உண்மையான மிளகு இருக்கு. என் கையில சாக்லேட் ஒன்று இருக்குது. சரி, முயற்சி செய்வோம். கிட்டிட்டதே. சாக்லேட் தான். இது ரொம்ப ருசியா இருக்கின்றது. ருசியாக இருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு இது எவன்தான் எனக்கு உண்மையானது. ஓ இல்லை. அமோதாசியா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் முடிச்சு வைத்தேன். ஒன் டர்ன். பாட் ஃபீபி. நான் இல்ல, நீயே செய்யணும். பாட்சி தொடங்கு. சரி. ஓ மகிழ்ச்சி. இது பயமாக இருக்கிறது. ஓ அது ஒன் சைஃப்ரில. ஓ நான் பயந்தேன். இது குறைந்தது. நான் ஏன் பயந்தேன்? பேனிக்கவும் ஜெயின். நான் முடிச்சிட்டேன். ஓ இல்ல, ஏன் வாய்? மனிதர் நான் தீ என் தலையில கீச்சிடு. இது காரமா? அதனால் காரம் இரட்டிப்பு செய்ய வேண்டும். ஓ வாருங்கள், அதை குடிங்க. இது உங்களுக்கு உதவும். நன்றி. ஓ இல்ல, இது காரமா இருக்குது. நீ ஏன் இப்படி சொன்ன? போய் வா பிபி. சரி டிவைடர் பை ராகோனன். நான் அவனை எழுந்திருக்க விட. இல்ல, நிறுத்துங்க தயவு செய்து. நிலக்கரி, காகிதம், கத்தி விளையாடலாம். சரி, எப்படியும் நான் வென்றேன். எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். நீங்க உங்க விரல்களை மட்டும் நக்க போறேன். இது ரொம்ப அழகா உள்ளது. அனுமதிக்கவும். முயற. மானனாம் ருசியாக இருக்கிறது. இது சாக்லேட். அப்படித்தான், மிக நல்லது. வா, எனக்கும் ஸ்ட்ராபெர்ரி இருக்கிறது. நீங்க என்னை மர்மம் ஒன்றை காட்ட சொல்கிறீர்களா? பாருங்கள். அது வேலை செய்யவில்லை. அது ஒரு நகைச்சுவை. ஆஹா, அருமை. என் ஸ்ட்ராபெரிகளை உண்மையே. ஓ இது நன்றாக இருக்கின்றது. இதை நான் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். சரி, எனக்கு அது தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஹே நிறுத்து போதும் பிபி. ஹையோ மெச்சிடுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் பால் சேர்த்து ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி பண்ணணும். இது ரொம்ப சனி சுவையோட ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு நாக்கு ஊறுது. சரி, இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து விடணும். மிஷின் செயல்படுத்துறேன். சூப்பர். சஃபஸ் இருக்கு. எல்லாத்தையும் இந்த கண்ணாடியில ஊத்துவோம். இது அழகான கண்ணாடி கியூபியில் ஹக். மேலும் கண்டிப்பாக நான் கொஞ்சம் விசில் கிரீமை சேர்க்க வேண்டியிருக்கு. அம்மியும் ருசியானது. நான் குடிக்க விரும்புகிறேன். நீண்ட காலம் எப்போதும் நல்லது. சுவையாக இருக்கிறது. பை
ஷேன், இந்த சுயமதியில் உன்னை அழைக்கவில்லை. சரியா அடைச்சே இதோ உனக்காக தோழி. ஏசிபி இதை வாங்க. அவள் ஃப்ரிட்ஜா நான் ஒரு மில்க் ஷேக் ஃப்ரிட்ஜ் முடியும். அது மேசாவையா இருக்கு ராஜா. அது என்ன? என்ன எப்படி முடிச்சுக்கிட்டா ஜேன்? இப்போது என்னிடம் மேலும் பல இனிப்பு உணவுகள் இருக்கின்றன. நன்றாக தேவை போல. ஹா, நான் அதை செய்ய தெரியும். பாரு, நான் உண்மையில இந்த ஸ்ட்ராபெரி சுவைக்க விரும்புகிறேன். நன்றி. சரி, மீண்டும் முயற்சிக்கலாம். ஸ்ட்ராபெரி எங்க? என்ன நடக்கிறது? ஈபி. சரி சரி, நீ குடிகரமான டொபாஸ்கோ சாஸுடன் ஸ்ட்ராபெரியை எப்படி சாப்பிடுகிறாய் என்று பார்ப்பேன். ஓ, அது ஒரு ஷோ ஆக இருக்கிறது. ஆமாம், புரிந்ததா? சுவையாக உள்ளது. அது என்ன? நாம் வேலை செய்கிறோம். குழந்தை பூச்சி, நான் அவளை உதவ வேண்டும். இதோ உனக்கு. ஜேன். ஓ, பரவாயில்லை, நண்பர்கள் செய்வது இதுதான். நான் தொடங்கலாமா? வா, அது தங்கம் நல்லது. ஆஹா, எனது தங்கம் பிரகாசிக்கவில்லை. நான் சந்தேகமானவளாக தோன்றுகிறேன். அந்த சாக்லேட் ருசியானது. நான் சுவைக்கிறேன். அது வந்து அருமை. ஆஹா, அது நானும் போல இருக்கிறது. சரி, என்னுடைய நான் சுவைக்கிறேன். என்பர்கள் சுவை ரொம்ப நல்லது, சுவையாக இருக்கிறது. ஐயோ ஜேன், தயவு செய்து. இல்லை. எப்படி? ஓ, என்ன மனம் உடைச்சு. சரி, உங்களோட பற்கள் தங்கத்தால் மஞ்சள் நிறமா இருக்க முடியாதா? இதை சொல்லியதுக்கு நன்றி. யம் யம். தங்க கட்டி. இதையுடன் என்ன செய்ய வேண்டும்? இது அழகு, நிச்சயமாக. ஆனால் நான் அறிந்து கொண்டேன். இல்லை, நீங்கள் பொன்னின் அளவில் தேடுகிறீர்களா? நான் ஓஹோ ஓஹோ ஓஹோ, ஒரு நிமிஷம். இதோ உங்க ஏ. சரி, பார்க்கலாம். என்ன ஒரு அழகு. இப்ப எனக்காவது சாக்லேட் தங்க கட்டிகள் இருக்கிறான. அருமை. அது என்ன? முத்தமிட முடியுமா? ஓ, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் தின்ன மறுக்க முடியவில்லை. சுவையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன். ஏமாற்றாதீர்கள், நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன். ஓ, அசம்பாவிதம். நன்றி. பண்டிகை நடத்துவோம் வாங்க. இதுக்கு என்ன வாசனை? எனக்கு தெரியாது, அது எனக்கு இருக்கு. இந்த மனம் ஏன்? என்ன? ஓ இல்ல, இது கெட்டு போன மீன். என்ன கொடுமை. நான் உண்மையில் அதை சாப்பிடணுமா? விக்கல். உங்களுக்கோ என்ன? சரி, நான் மீனும் இருக்கிறது. ஆனால் அது கெட்ட வாசனை வருவதில்லை. சரி, இது நல்லா மணக்குது. இது சாக்லேட்னு நினைக்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இனிமையானது. மீனை சாப்பிட்டு பார்க்கலாம். தயவு செய்து வாங்க. சரி, பரவாயில்லை. ஆமா, இங்கே உங்களுக்காக உங்களை வெற்றி அடைந்தேன். உனக்கு உனக்கு மீன் இருக்கு. வாங்க சாப்பிடு. ஏன் அது எனக்கு நினைவூட்டினாய்?
இந்த வாசனை மிக அதிகமாக இருப்பதால் அதை மறக்க முடியாது. இது ருசியாக இல்லை. நான் அதை சாப்பிட விருப்பமில்லை. நான் அதை செய்ய மாட்டேன். நீ செய்ய வேண்டியதுதான். வா. சரி, சவால் என்றால் சவால். நான் அதை செய்ய வேண்டும். அதுக்கு தயாராக இருக்கிறேன். இது ஐயோ, கவனமாக இரு. மன்னிக்கவும். சரி, நான் என் மன உறுத்தலை தின்றுவிடப் போகிறேன். ஒரு சீதா பண்ண டைமரிய சாக்லேட் ஃபாரஸ்டும் சாஃபேல பட் அந்த ஃபைல்ல மைக்கி மாற்றம் பண்ண நேரே வந்துச்சு அப்படின்னு முடிவு பண்ணான். பழைய சாக்லேட் பார்களின் வடிவங்களையும் அளவுகளையும் இனி பார்க்க முடியவில்லை. அது ஒன்றும் அதிகமா இருந்தது. ஒரு ஷோடை வந்திருக்குது. பெண்களே, இனிமேல் மைக் தன் சொந்த சாக்லேட்டை தயாரிக்க போறார். இனி இங்கே அந்த பழைய சாக்லேட்டை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நல்ல நாள் பெண்களே. நீங்களா ஒரு விளம்பரம் அழைச்சிங்க. கவலைப்படாதீர்கள், நான் எல்லாவற்றையும் விரைவில் சரி செஞ்சு விடுவேன். உங்களுக்கு என் வாக்குறுதி. ஆஹா, வாவ், சாக்லேட் ரேஞ்சா? ஓ, எச்சரிக்கலாம் இருந்தது. மைக், உங்களுக்கு பிடிக்கிறதா? செல்சியா? ஓ, எனக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஜெஸ், ஹலோ ஹலோ ஹலோ, இதோ என் புதிய சுவாரஸ்யமான சாக்லேட் படைப்பு. இல்லை, நான் மீண்டும் மைக் கபடங்களுக்கு விழவில்லை. தயார்? ஓஹா, செல்சியா. அப்போ இப்போ இதை என்ன செய்யலாம்? என்ன அர்த்தம்? வாங்க சாப்பிடுவோம். நான் ஒரு சிறிய துண்டு வாங்கலாமா? சரி செல்லம், அது சிறியதல்ல, மன்னிக்கவும். ஹே பெண்களே, இறுதியாக நாங்கள் உங்களை எப்போதும் காத்திருந்தோம். சிண்ட்ரெல்லா தனது செருப்பை இழந்து விட்டதாக நான் கேட்டேன். ஓ மைக், எதுவுமே ரொம்ப இனிமையா இருக்கு. சோ அது இனிமையா இருக்குதா? ஒரு காலனியை மென்று சாப்பிடுறது இனிமையா இருக்குதா? அது சாக்லேட் அப்படின்றதுனால அது உண்மையில இனிமையா இருக்குது. கவலைப்படாதே ஜெஸ், ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். மாய யூனிகார்ன் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையையும் வழங்குகிறது. ஏனெனில் நோய்வாய்ப்படுவது நல்லதல்ல. அவர் என்ன பேசுகிறார்? ஓ, சாக்லேட் வெப்பமானி. ஹே, எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா? தயவு செய்து. எரி செல்சியா, அங்கே உனக்கு இன்னும் வேண்டாமா? அதனால எனக்கு அதிகமாக கிடைக்கும். பேராசை. சரி, எனக்கு காய்ச்சல் இல்லை என்றாலும் இந்த முறை மைக் என்ன பண்றான் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். சரிங்க பெண்களே, நீங்க கான்டெக்ட் கேமராவுல இருக்கீங்க. அப்புறம் சண்டுப்போம். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்புறேன். இத கண்டு பாருங்க செல்ஸ். நான் வெறும் சாக்லேட் உதடுகள், வெள்ளை சாக்லேட் மற்றும் சில ஃப்ராஸ்டிங் ஆகியவற்றின் சரியான சேர்க்கை. ஹே, நான் முயற்சிக்கலாமா? நிச்சயமா இல்ல. வணக்கம் கோதம் நகரம். ஆசை இருண்ட நாயகனோட செல்ஃபி எடுக்க யாருக்கு ஆசை? நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு ஒரு சாக்லேட் உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் பேட் மொபைல் மற்றும் சாக்லேட் போலீஸ் அவரை தேடுகிறது. சரி, செல்சியா பேட் மொபைல் சாக்லேட் தான். ஆனா போலீஸார பொறுத்தவரை அது உண்மையானதுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் பேட்மேனை நம்பலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல இருந்து எனக்கு ஒரு துண்டு விடுவியா?
வாங்க கொஞ்சம் கடிக்க. இந்த முறை மைக் எங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். ஒரு சாக்லேட் பியானோவா? கிட்டத்தட்ட. அனைவரும் மைதானத்துல இருக்கணும். இது உலக சாக்லேட் கால்பந்து சாம்பியன்ஷிப். எனக்கு விதிகள் தெரியாது, ஆனால் சாக்லேட்டை எப்படி கையாளுவது எனக்கு நன்றாக தெரியும். இதை எனக்கு கூட. சரி ஜெஸ், தொழில்முறை அல்லாத நடத்தைக்காக நீ தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாய். சாக்லேட் சாக்லேட், நான் கேக்குறேன், நான் வருகிறேன். ஒரு காபி கப் எப்படி பாரு ஜெஸ், இது உண்மையான கப் போலவே தெரியுது. அரேஹா, உண்மையான கோப்பைகள் பற்றி உனக்கு என்ன தெரியும் செல்ஸ்? வணக்கம், எனக்கு ஒரு எஸ்பிரஸோ பலமாவும் இனிப்பாவும் தர முடியுமா? ஆமா, காபி சாக்லேட் இல்லாமல் வேலை செய்யாது. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? என்ன நினைக்கிற? நிச்சயமாக எனக்கு வேண்டும். பெல்ஜிய உணவு பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு அதிர்ச்சி, பால் மீசை. சுவாரஸ்யம், சாக்லேட் மீசை என்ற ஒன்று இருப்பதை நான் ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. ஹே செல்ஸ், நாங்கள் இவைகளை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமாக இல்ல. சரி, அதை கேட்டு மகிழ்ச்சி. கொஞ்சம் கூட ஜெஸ். மன்னிக்கவும் நண்பா, நீ தூங்கினால் நீ இழந்துருவ. எழுந்து எழுந்து தூங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்து, ஏனெனில் நேரம் பணம். வாவ் செல்சியா, அது $50. ஜெஸ், சாக்லேட் வாங்க விரும்புகிறாயா? இல்லை, நான் சரி, சாப்பிடுங்க செல்சியா. நன்றி, ஆனால் நான் எதையும் விட்டுவிட மாட்டேன். மெழுகுவர்த்திகள், ரோஜா இதழ்கள், சிறிது குமிழ். இது என் சாதாரண மாலை. சுலபமாகவும் சுகமாகவும் இருக்கிறேன். ஆஹா, பொறாமை கொண்ட பின்தொடர்பவர்களின் வாசனை வருகிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது ஜெஸ்? அதுதான் நீ உண்மையில் செய்கிறாய். குளிக்கும் நேரம், மண்முக மூடிகள் மற்றும் நீண்ட காலமாக செய்யாத ஷேவ். இப்போது அதுதான் உன் பின்தொடர்பவர்கள் உண்மையில் தொடர்பு கொள்ளக்கூடியது. அந்த ரேசரை வேலை செய்ய விடு பெண்ணே. தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிப்பது நீங்கள் கனவு காணும் பெரிய பின்தொடர்புகளுக்கு குறைவானது அல்ல. ஆக நமது இன்ஸ்டாகிராம் பக்கங்களின் பின்னால் உண்மையில் என்ன நடக்கிறது? நாங்கள் உண்மையில் இருப்பதை விட சிறிதளவு சிறப்பாக தோன்ற வேண்டும் என்ற ஆசை. சரி, ஒருவேளை அவங்க பொம்பிசமா இருக்கலாம். அதனால்தான் தொழில்முறை வலைப்பதிவாளர்கள் அந்த சரியான படத்தை பெற முழு தந்திரங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யுக்திகளை வச்சிருக்காங்க. உண்மையில் ஐஸ்பார்ம் சொல்யூஷன் அவர்களின் பொறுமைய வாழ்க்கை, மன்ஸ் உலகில் அவர்கள் காட்டும் வாழ்க்கை ஆகியவற்றுக்கு இடையில் சில ஒற்றுமைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லும் மனசாட்சி உள்ளது. மேலும் அந்த சமநிலையை சரியாக பெறுவது உங்கள் தொலைபேசியில் கேமரா பொத்தானை அழுத்துவதை விட மிகவும் கடினமானது என்று தெரிய வருகிறது. டெக் ஃபிளைட், விமானத்தின் ஜன்னலின் வழியாக ஒரு விரைவான படம். உங்கள் பின்தொடர்பவர்கள் அறியும்படி நீங்கள் வானில் உயரமாக இருக்கிறீர்கள். நாங்கள் விரைவில் பறக்காதவர்களுக்கு ஒரு குறிப்பை இங்கே கொடுக்கிறோம். ஒரு விமானத்தின் இறக்கை புகைப்படத்தை அச்சிட்டு கழிப்பறை இருக்கையுடன் ஒரு படம் எடுத்து அனைவரின் பொறாமையின் பொருளாக தயாராகுங்கள். அந்த முடி மகிழ்ச்சியான ஜோடிகளை அவர்களின் இனிமையான காதல் அன்புகளோட பாருங்கள். அவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? கவலைப்படாதே நத்தாலி, உன்னிடம் ஏற்கனவே தேவையான எல்லாம் இருக்கிறது. நீ இன்னும் அதை அறியவில்லை. ஆஹா, இது மிகவும் சிறந்தது. எரியும் கண்கள் மற்றும் உன் பக்கத்தில் ஒரு மர்மமான அந்நியன். நன்கு, அந்த அந்நியன் உண்மையில் உன் நெருங்கிய நண்பர் என்பதை யாரும் அறிய தேவையில்லை. சிறந்த புகைப்படங்கள் அனைத்தும் மனநிலை மற்றும் மர்மம் பற்றியது. நீங்க சொல்லாட்டாம அவள்கிட்ட ஒருபோதும் சொல்ல மாட்டான். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டத்துக்காக தான் இருக்கிறாங்கல்ல. வாவ், நட்டலியை பாருங்கள். அந்த ஆண் யார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மிகவும் கவர்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நட்டலிக்கு அவள் உண்மையை சற்று மாற்றுவதில் வல்லவர் என்பதை அறியாத சந்தாதாரர்களிடமிருந்து இவை போன்ற கருத்துக்கள் வரும். இந்த முறை அவளுக்கு எத்தனை லைக்குகள் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. அவளோட சப்ஸ்கிரைபர்கள் எத்தனை பேர் அவளா இருக்க விரும்புவாங்க அப்படின்னு தெரியல. நீ உன்னாக இரு பொண்ணு.
லஸ்கினி கிராப் டாப் யா அலிட்டில் வைன். இவை நட்டின் இன்றைய புதிய ஹேஷ்டேக்குகள் போல் இருக்கிறது. அவள் அந்த கேமராவை நன்றாகவே பயன்படுத்துகிறாள். இப்போது நமது புகைப்பட அமர்வு முடிந்து விட்டதால் அவள் இறுதியாக சற்றே ஓய்வெடுத்து அந்த இறுக்கமான பேண்ட்ஸை அவிழ்த்து அவளாக இருக்கலாம். உண்மையில் அந்த 1 அல்லது 2 கண்ணாடி வைனை குடிக்கலாம், அல்லது ஒருவேளை 3வது 1 கண்ணாடி கூட. அதனால் என்ன? இப்போது அவளது பின்தொடர்பவர்கள் அவளை பார்க்க முடியாது. இன்ஸ்டாகிராம் என்பது அடிப்படையில் உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழும் ஒரு கதை. உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இல்லையெனில் நீங்கள் மற்றும் உங்கள் பின்தொடர்பவர்கள் ஒரு துரதிருஷ்டவசமான அதிர்ச்சிக்கு உள்ளாகலாம். உங்க முடி மடஸ் உங்க வீடுக்கு சுவை சேர்க்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறிய குறிப்பாகும். நிஜமாகவே உங்க முடியை எதுவும் செய்யாமல் அற்புதமான கவனத்தை பெறலாம். எப்போதும் சிறந்த முடி கொண்ட நண்பரை அழைக்கவும். உங்களோட கைபேசி கொஞ்சம் நுணுக்கம். நீங்க பின்னால் அமர்ந்து சுலபமாக இருந்து அந்த லைக்குகள் வருவதை காணலாம். அவங்க அதுக்கு மயங்குவார்கள் என்று சொன்னேன். ஓ இல்லை, அது என் எதிரி. எடை அளவுகோல், நல்லதும் கெட்டதும் இடையே உள்ள அந்த பழமையான போராட்டம். நல்லது எப்போதும் வெல்லாது, ஏனெனில் இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கவர்ச்சிக்கு அடிமையாக முடியும். வா ஜெஸ், உப்பு கண்ணீர் ஐஸ் கிரீமுடன் பொருந்தாது. அதிர்ஷ்டவசமாக இன்ஸ்டாகிராம் நமது சிறிய பலவீனங்கள் மற்றும் தவறுகளை மறைக்க சிறந்த இடம். இதோ இப்போது அது மிகவும் மிகவும் நல்லது. நான் கண்டிப்பாக நாளா என் உணவு கட்டுப்பாட்டை மீண்டும் தொடங்கி உடற்பயிற்சி செய்ய தொடங்குவேன். நாளை தொடங்குகிறேன், கண்டிப்பாக நாளை தொடங்குகிறேன். ஓ ஐஸ்கிரீம் தவறானது, ஆனால் சரியானது. ஆஹா, அமைப்பின் கலை இங்கே தவறினால் உங்கள் புகைப்படத்தை பதிவேற்ற விரும்ப மாட்டீர்கள். மெருகூட்டிய குதிகாலணிகள் மையத்தில் உங்கள் முகத்தின் மீதமுள்ள பகுதி எப்படி இருக்கிறது என்று யாரும் கவலைப்பட மாட்டார்கள். இந்த அழகுகள் தங்களுக்கான நேரத்தை ஒளிரச் செய்ய வேண்டும். இப்போது அது முடிந்துவிட்டது. கொண்டாட நேரம். அனைத்து கடின உழைப்பிற்கு பிறகு நான் இதற்கு உரியவன். நல்லது மற்றும் மொறுமொறு. சில நேரங்களில் மனதை வெறுமையாக்குவது நல்லதாக இருக்கிறது. நல்ல இரவு அனைவருக்கும். இனிமையாக உறங்குங்கள் என் இனிய பின்தொடர்பவர்களே. நம்முடைய பெண் நல்ல தூக்கத்தை பெறப்போகிறாள் போலிருக்கிறது. 1 நிமிடம் அவள் ஒரு பார்ட்டிக்கு செல்வது போலிருக்கிறது. வேடிக்கை பாரு ஜெஸ், நீ என்னை முற்றிலும் ஏமாற்றி இருக்கலாம். உங்கள் உடற்பயிற்சிகளை பதிவேற்றுவது நல்ல யோசனை என்று யார் முடிவு செய்தார்? வியர்வை, ஓடும் மேக்கப் அல்லது எதுவும் இல்லையா? தவறான உடல்நிலை, எவ்வளவு முயன்றாலும் சரியாக செய்ய முடியாத கடினமான நிலைகள். இவ்வளவு கடினாக வேலை செய்யும் போது எப்படி அழகா இருக்க முடியும்? நான் இதை செய்ய முடியும். இது என்னை கொன்றாலும் கூட நான் இதை செய்வேன். ஓ, அவள் இறுதியாக அதை செய்து விட்டாள் போல தெரிகிறது. 1 நிமிடம். அது ஜெசிகா இங்கே என்ன செய்கிறாள்? உங்கள் முழுமை தேடலில் உங்களுக்கு உதவ ஒரு நண்பரை பெறுவது புத்திசாலித்தனமான யோசனை. அவர்கள் உண்மையில் உங்களுக்கு உதவுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வேலை பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். உணவு பதிவுகள், அவற்றை நேசிக்கவோ வெறுக்கவோ செய்யுங்கள். அவை இங்கே தங்கி இருக்கின்றன. உங்கள் ஆரோக்கியமான குறைந்த கொழுப்பு விருப்பங்களுக்கு பிறகு நீங்கள் உண்மையில் என்ன சாப்பிட போகிறீர்கள் என்பதை யாரும் கண்டுபிடிக்காதீர்கள், அல்லது அவற்றை முழுமையாக தவிர்க்கவும். சாப்பிடுவது முக்கியம். உண்மையில் என்ன நடக்குது மற்றும் அதை எப்படி நீங்க பின்னர் செலுத்த போறீங்க அப்படிங்கிறது மற்றொரு நேரத்தின் கதை. உங்க ஹேஷ்டேக் ஆரோக்கியமான உணவை அனுபவிக்கிறீங்களா நதாலி? நேட்டலிக்கு வரவிருக்கும் கிரீம் அல்லது ஐஸ்கிரீம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உணவை ஆறுதல் அளிக்கும் ஒரு வழியாக பயன்படுத்துகிறோம். பலமுறை மன உறுதியின்மையை மறைக்க.
ஆனால் பின்னர் நாங்கள் தப்பாக உணர்ந்து நம்மை மீண்டும் வடிவமைக்க முயல்கிறோம். அந்த யோகா மேட்டை எடுத்து மீண்டும் உடற்பயிற்சி செய்ய தொடங்குகிறோம். ஆரோக்கியமான உணவு உண்ணுகிறோம் அல்லது அந்த எல்லாவற்றையும் செய்வதாக பதிவிடுகிறோம். சரி, குறைந்தபட்சம் உங்கள் பின்தொடர்பவர்கள் அதை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். உன் மனசாட்சி எப்படி சமாளிக்கிறாய் என்பது உன் பொறுப்பு. ஹே, அந்த பிரிங்கிள்ஸ் கொடு, ஸ்நாக் ஹாக். Priyan's 5 for appreciate coach. This season சிலேஜோவா இருக்கிறது மியூ ஃப்ரெஷ் சிப்ஸ். அடுத்ததாக நல்ல விளக்குகள், அழகான உள் அமைப்பு, உங்க முடி மற்றும் மேக்கப் சரியாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஓ ஜெஸ், என்ன பிரச்சனை? ஏதாவது குறைவாக இருக்கிறதா? கேளுங்க அசசானோ, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள், எல்லோருக்கும் வளைவுகள் கிடைக்கல. அந்த பார்வையை நான் அறிவேன். ஜெஸ் கண்டிப்பா ஏதோ செய்கிறான். அவை எங்கிருந்து வந்தது? நான் இப்படி பிறந்தேன். என் பீடை பாருங்கள். இது ஃப்ளூப்பர். நாம் எங்கே இருக்கிறோம்? எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜேம்சன் முதலில் மூடியை திறக்கிறார். குண்டு, நாங்கள் சிக்கி இருக்கிறோம். நிறுத்து, காத்திரு. இந்த குண்டு நறுமணம் நல்ல நறுமணம். இது சாப்பிட போதுமானதாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வாவ், நான் இவ்வளவு சுவையான குண்டை சுவைக்க முடியும் என்று நினைக்கவில்லை. இது உண்மையிலேயே ருசியாக தெரிகிறது. ஓ, எனக்கு நினைக்கிறது நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன? எனக்கு ஏதோ புரியல. உனக்கு ஒரு துண்டு எடுக்க அனுமதி யார் கொடுத்தது? இந்த நிஜமல்லாத சுவையான குண்டை நான் தான் சாப்பிடுவேன், தெரியுமா? ஆனால் அது நேரத்தை மந்தமாக்குகிறது. ஆமாம், சரி, நான் அதை சாப்பிட போறேன். ஓ, அது மிகவும் நல்லது. உஃப், ஷோ, எனக்கு தோணுது ஒரு அடுக்கு உணவுக்கு பொருத்தமல்ல. ஓ, ஓ மை காஷ், லில்லி, உன்னிடம் சுவையான பாம் இருந்தால் உன் மூடியின் கீழ் என்ன இருக்கிறது? ஓ, இங்கே ஒரு உண்மையான குண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் இங்கே வெடிக்க போகிறோம். ஏ, அந்த சத்தம் என்ன? எனக்கு யாரோ உதவி தேவைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சூப்பர் வீட்டா தனது வழியில் இருக்கிறார். பெண்களே, நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் குண்டை எளிதாக செயலிழக்கச் செய்வேன். ஆனால் முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரிப்பன்கள் மூலம் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது ஆபத்தானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அந்த குண்டையையும் நீக்க நேரம் வந்துவிட்டது. பரவாயில்லை, அதை உடனே செயலிழக்கச் செய்வேன். ஓ, நான் முடியாது. என்ன ஒரு அவமானம். ஆப்ஸ், ஓ ஓ. பெண்களே, யாரிடமும் சொல்லாதீர்கள். என்ன? அவள் பறந்து விட்டாள். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நிறுத்து, அமைதியாக இரு. நாம பாப்பாவிடம் உதவி பெற முடியுமா? ஆம். ஒருவேளை ஃபன்னி சிக்கன்? இல்ல, நாங்கள் வெடிக்க போகிறோம். நிறுத்து. குண்டை நறுக்குவது நல்ல யோசனை அல்ல. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த வயர் கட்டர்களை கொண்டு வயரை வெட்ட வேண்டும். எந்த வயரை வெட்டுவது என கண்டுபிடிக்க வேண்டும். அது சிவப்பு வயர் என நம்புகிறேன். ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஏ, என்ன? ஓ, இல்லை. வாவ், அந்த குண்டு சாக்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் மிக சுவையான வெடிப்பு. ஆஹா, விளையாடுவோம். நமக்கு மேலும் காண்டிகள் தேவை. சரி. வாவ், இங்கே ஒரு உண்மையான தொழில்முறை கேமரா இருக்கிறது. எம்மா, என்னை ஒரு படம் எடுக்கிறியா? ஆம், நீ ஒரு மாடல். ஓ லில்லி, இங்கே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பாரு. இப்போது எனது ஒரு அழகான படத்தை எடுக்க முடியுமா தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். ஓ, ஒரு நிமிடம். நான் அந்த குளிர் கண்ணாடிகளை அணிய விரும்புகிறேன். சரி சரி. ஹாம், யோ, ஆம், நீ ராப்பர் மாதிரி இருக்கிறாய். என்ன? அதை எனக்கு கொடு. என்ன ஒரு பயங்கரம். நீ எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தெரியாது. உன் முட்டாள் கேமராவை எடுத்துக்கொள். இது ஒரு நல்ல படம். இது நகைச்சுவையாக உள்ளது. வாவ், உங்களுக்கு சாக்லேட் கேமரா இருந்தால் யாருக்கு படங்கள் தேவை? எனக்கு நினைக்கிறது அவளும் சேகரிக்க முடியும். வாவ், அவள் தனது கண்ணாடிகளை சாக்லேட் கண்ணாடிகளாக மாற்றிவிட்டாள். ருசியாக இருக்குது. மிகவும் சுவையாக இருக்கிறது.
என்ன? எனக்கு கூடுதல் சாக்லேட் இனிப்புகள் வேண்டும். போகாதே, எனக்கு என் ஸ்னிக்கர்ஸ் இருக்கிறது. எவ்வளவு மோசமானது! அந்த ஸ்னிக்கர்ஸ் நீண்ட காலமாகவே எரியப்பட வேண்டியது. ஏன் பாருங்கள், இப்போது நான் அவற்றை சாப்பிட முடியும். இது நிஜமாகவே குளிர். ஓ மை காட், எனக்கு இது பிடிக்கும். எனக்காக ஒரு துண்டு சேமிக்க முடியுமா? ஆம். ஓ நன்றி. முடியாது, அத பத்தி சிந்திக்க கூடாது. ஏய் ஏமா, உனக்கு மாற்றிக்கொள்ள விருப்பமா? நான் உனக்கு என் கேமராவை கொடுக்கிறேன், நீ உன் கேமராவை எனக்கு கொடு. முடியாது. ஓ அப்படியா? அப்ப நான் இதை எனக்காகவே எடுத்துக்கொள்கிறேன். அத திருப்பி வே. அது என் கேமரா. அதுல இருந்து கையெடு. அப்ப ஓஹோ, நான் என்ன செய்தேன்? லில்லி இப்போது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளார். ஓ இல்லை, என்ன பயங்கரம்! நான் அவளது கையை உடைத்து விட்டேன். ஆனால் என்ன பயங்கரம், அது சாக்லேட் கை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், மிகவும் நல்லது. பார்ப்போம். வாவ், எனக்கு புதிய ஐபோன் கிடைச்சது. நானும். நமக்கு அதிர்ஷ்டம் நண்பா. என்ன விசித்திரமாக 2 ஒரே மாதிரியான ஐபோன்கள் இருக்க முடியும். ஓ வாங்க, இந்த தருணத்தை அனுபவிக்கவும். என் ஐபோன் விசித்திரமாக மணக்கிறது. ஓ எனக்கு தெரியும், இது சாக்லேட். ஆஹா, ருசியானது. எனது ஐபோன் உண்மையானது. ஹூரே, நான் குளிர்ச்சியான செல்ஃபிகளை எடுக்க முடியும். உங்கள் நண்பருடன் செல்ஃபிகள். சிறுமி, உனக்கு பாடம் கற்பிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு பேய் இருக்கிறது, எனக்கு உதவுங்கள். ஓ ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன, நீங்களே அதை கைவிட்டு விட்டீங்க? ஓ இல்லை, இது உடைந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ முற்றிலும், நான் அதை லில்லியின் சாக்லேட் ஐபோனுக்கு மாற்றிக்கொள்வேன். லில்லி, நான் உனக்கு என் ஐபோனை கொடுக்கிறேன், நீ உன் ஐபோனை எனக்கு கொடு. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ ஹே, அந்த ஐபோன் உடைந்தது என்று நீ சொல்லவில்லை. எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன். எனக்கு என் சாக்லேட் திரும்ப வேண்டும். சரி. ஆஹா, எதுவும் மீதமில்லை. இந்த சாக்லேட் சார்ஜர் என்னை காப்பாற்றுமா? சரி, முயற்சி செய்வோம். இது உண்மை. இப்போது எனக்கு மீண்டும் முழு சாக்லேட் ஐபோன் உள்ளது. மேலும் இந்த கற்பனை சுவையை மீண்டும் அனுபவிக்க முடியும். ஓ என் கடவுளே, என் சார்ஜர் என் ஐபோனின் கண்ணாடியையும் திருப்பி கொடுக்குமா? அது வேலை செய்யவில்லை. நீங்கள் அவளது காதை காண வேண்டும். வாவ், நாங்கள் எங்கு வந்து விட்டோம்? உண்மையான உணவு எதிராக சாக்லேட் உணவு. ஓ, எனக்கு ஒரு தர்பூசணி கிடைச்சது. எனக்கும் ஒரு தர்பூசணி இருக்கிறது. அவற்றில் ஒன்று சாக்லேட்டாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் என் தர்பூசணியை வெட்டுகிறேன். வாவ், எனக்கு உண்மையானது கிடைத்தது. சரியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு மீதிய தேவையில்லை. கவனமாக இரு. தர்பூசணி மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் முடித்து விட்டேன். அங்கே என்ன இருக்கிறது பாரு. வா, ஆணி ஆணி நிறுத்து. ஓ இல்லை, கவனமாக இரு. விதைகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. ஓ நிறுத்து ஆணி. நான் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை, மன்னிக்கவும். ஓ, அவை முடிந்து கொண்டிருக்கின்றன. ஓ, நீ என் தர்பூசணிய குத்தி உடைச்சிட்ட பாரு. எனக்கு உள்ள எம் ஆண்டம்ஸ் காண்டி இருக்குது. அது நல்லது. ஏய், கைகளை மேலே தூக்கு. அது என் தர்பூசணி. பேராசப்படாதே. இல்லை, முடியாது. அது எங்கே? முடியாது. பெண்கள் தர்பூசணியை மிகவும் உயரமாக எறிந்தார்கள். ஆம், அது பூமியை 100 முறை சுற்றி வந்தது. முடியாது. என் தர்பூசணி உடைந்து விட்டது. இனிப்புகள் எல்லா இடத்திலும் உள்ளன, ஆனால் நான் அவற்றை எப்படியும் சாப்பிடுவேன். சுவையாக இருக்கிறது. அண்ணி, நீதான் முந்தைய முறை முதல் நபர். வாவ், KFC சிக்கன்.
ஆமாம், நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். நன்றாக மணக்கிறது. இதிலிருந்து தொடங்கலாம். எனக்கு இது பிடிக்கும். நிறுத்து, இது சாக்லேட்டாக இருக்கிறது. கவனமாக இரு. மக்களிடம் பொருட்களை எறிவதை நிறுத்து. சரி, நான் இப்போது அதை முயற்சிக்கப் போகிறேன். மற்றும் நான் பழிவாங்கி அதை என் நண்பரிடம் எறிவேன். ஆஹா, என்னை தாக்கவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஏய், நீ பைத்தியமா? மன்னிக்கவும். இல்லை, நான் உன்னை எளிதில் மன்னிக்க மாட்டேன். KFC கோழி கால்களால் தாக்குதலை அறிவிக்கிறேன். இதோ. ஏய், நீ என்ன செய்கிற? நானும் அதை செய்ய முடியும். உன் சவாலை ஏற்கிறேன். அதை பிடி. நீ ஒரு தோல்வியாளர், கிறிஸ். ஏய், இங்கே யார் தோல்வியாளர்? ஓ, என் பக்கெட். இல்ல, அது உடைந்து விட்டது. காத்திரு, அது காகிதத்தால் செய்யப்படவில்லை. அது ஒரு சாக்லேட் பக்கெட். அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ்! ஓ, இல்ல, எனக்கு டைனமைட் இருக்கிறது. நாங்கள் வெடிக்க போகிறோம். அண்ணி, உதவவும். இந்த பிரச்சனையை தீர்க்கவும். ஒரு நிமிடம். ஆனால் இது வேலை செய்யவில்லை. ஒருவேளை எனக்கு ஒரு சாக்லேட் இருக்கலாம். ஓ ஆம், எனக்கு நிச்சயமாக சாக்லேட் டைனமைட் இருக்கிறது. இது உண்மையில் நல்லது. ஓ, ஒரு நிமிடம். அது மிகவும் பெரியது. டைமரும் சாக்லேட்டால் ஆனது. காத்திரு, அது கேட்கிறியா? அது எங்கிருந்து வருகிறது? ஓ இல்ல, உன்னிட சாக்லேட் ஒன்னு இருந்தால் எனக்கு நிச்சயமாக உண்மையான ஒன்று உள்ளது. இல்லை, நாம என்ன செய்ய போறோம், கிறிஸ்? ஓ, நிச்சயமாக வெடிக்க போகிறோம். நண்பா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பாருங்கள். ஆம், அது உதவாது இல்லையா? அது ஒரு நல்ல யோசனை இருக்கலாம் இல்லையா? ஓ இல்ல, நான் மறந்து விட்டேன். கத்தரிக்கோலால் கம்பிகளை வெட்ட முயற்சிக்கிறேன். நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அது ஒரு குளிர் யோசனை. ஓ, இதுவா? ஓ இல்லை, நான் எல்லாவற்றையும் எரித்து விட்டேன். ஓ, காத்திரு. ஆமாம், அது ஒரு மோசமான யோசனை. அது என் நாற்காலியின் கீழே வெடித்தது. நான் வானத்தில் பறந்தேன். காத்திரு, குளிர். அப்பா, அது குளிர் இல்லை. நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ, கிறிஸ், நீ வேகமாக இருக்கிறாய். அங்கு பல பறவைகள் இருந்தன. ஆனால் எனக்கு அது பிடித்தது. ஏன் இது இவ்வளவு மோசமாக மணக்கிறது? ஓ இல்லை, எனக்கு மலம் மற்றும் கழிப்பறை காகிதம் இருக்கிறது. என்ன ஒரு கனவு. அது கொடூரமானது. அதை அகற்றுங்கள். நான் அழுக்காக ஆக விரும்பவில்லை. ஓ இல்லை, சரி, இப்போது நாங்கள் சுவாசிக்கலாம். நீ மிகவும் நகைச்சுவையானவள். காத்திரு, எனக்கும் அதே விஷயம் இருக்கிறது. ஆனால் அது துர்நாற்றம் இல்லை. அதாவது அது சாக்லேட்டில் இருந்து வந்தது. வாவ், என் டாய்லெட் பேப்பரும் பெரியதுதானே. உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பமா? முடியாது, நான் அதை எனக்கே சாப்பிடுவேன். அச்சச்சோ, என் சிறிய நண்பரை பயமுறுத்துவோம். நான் ஒரு மம்மியாக நடிக்கப் போகிறேன். இது வேடிக்கையாக இருக்கும். முடிஞ்சது. என் உணவுக்கு செல்வோம். வாவ், ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ இல்லை, நான் அண்ணி இல்லை. நான் ஒரு தீய மம்மி. எனக்கு நல்லவற்றை கொடு. அவள் மயங்கி விழுந்தாள். ஆனால் அப்படி செய்வது இன்னும் எளிது. நான் முதலில் இருப்பேன். முதல் உதவி பெட்டி. எனக்கு அது ஏன் தேவை? எனக்கு தெரியவில்லை. பார்க்கலாம். வாவ், இங்கு பல மாத்திரைகள் மற்றும் கருவிகள் உள்ளன. நீ யோசிக்கும் போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, இது கண்டிப்பாக சாக்லேட் ஒன்று. இங்கே ஒரு வெப்பமானி. உண்மையானது போல தெரிகிறது. இது நிச்சயமாக உண்மையானது அல்ல. இது என்ன? வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆஹா, இது சாக்லேட்டாக இல்ல. நிச்சயமாக உன் அதிர்ஷ்டமில்லை, கிரேஸ். எனக்கு பாண்டேட்ஸ் கூட இருக்கின்றன. வாவ், அவை சாப்பிடக்கூடியவையாக இருக்கின்றன. உண்மையா?
என்னை பற்றி என்ன? ஆஹா, இது சாக்லேட்டாக இல்ல. வாவ், ஒரு ஸ்டெதஸ்கோப். ஓ, மிகவும் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், நீ உண்மையில் முழுவதையும் சாப்பிட்டு விட்டாய். நிச்சயமாக செய்தேன். வழக்கிற்கே செல்வோம். ருசியானது. ஓ, சுவையாக இருக்கிறது. என்ன? இது மிகவும் நல்லது. இதற்கு முன் இவ்வளவு சாக்லேட் நான் சாப்பிட்டதே இல்ல. ஓ, என் வயிறு வலிக்கிறது. இது நிச்சயமாக ஒரு நட்பான அளவு சாக்லேட். ஆனால் எனக்கு மாத்திரைகள் இருக்கின்றன. ஓ, இதுவும் சாக்லேட் மாதிரிதான். உஃபோ, என்ன நடக்குது? என் உடல் முழுவதும் காண்டி இருக்கிறது. ஓ, என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதே, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் இப்போது ஒரு டாக்டர். உன் வெப்பநிலையை சரிபார்க்கிறேன். உன்னை கேட்கிறேன். ஆமாம், அது அப்படியே சிறப்பாக தெரியவில்லை. பார்ப்போம். ஆஹா, எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. உங்களுக்கு ஒரு மாத்திரை தேவை, ஆனால் இந்த முறை உண்மையானது. இப்போது அடுத்ததுக்கு செல்லலாம். உங்கள் காந்திக்கு சிறப்பு கிரீம் மற்றும் ஒரு பாண்டேட். இது போல. அப்படியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க இப்போ ஆரோக்கியமா இருக்கீங்க. அருமை. ஓ, யாரு முதலில் இருக்க போறாங்கன்னு கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல. அது நான் தான். வாவ், எனக்கு ரோல்ஸ் இருக்கு, சாக்லேட் ரோல்ஸ். மேலும் எனக்கு உண்மையான ரோல்ஸ் இருக்கு. அவையும் சுவையாக இருக்கு. இத முயற்சி பண்ணலாம். நான் என் சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்தி அதை சோயா சாஸில் மூழ்க விடுகிறேன். ருசியாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அவற்றை காற்றில் எறிந்து என் வாயில பிடிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதை நீ பார்த்தாயா? எனக்கு பிடித்தது. நன்றாக இருந்தது. ஆனால் இது என் முறை. நான் இதற்கு முன் சாக்லேட் ரோல்களை முயற்சித்ததில்லை. வாவ், அவை மிகவும் சுவையாக உள்ளன. நன்றாக இருக்கிறது. காத்திருங்கள், எனக்கு சாக்லேட் குச்சிகளும் உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். உண்மையா? நானும் அவற்றை சாப்பிடுவேன். ஓ, அவை மரத்தால் ஆனவை. இப்போது நான் என் ரோல்களை சாஸோட சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கு சாக்லேட் ஒன்று உள்ளது. நன்றாக இருக்கிறது. மீதியை நான் குடிக்கிறேன். சாக்லேட் சாஸ் மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், இதன் பேக்கேஜிங்கும் சாப்பிடக்கூடியது. ஓ மை காஷ், எனக்கு சாக்லேட் வாசவி கூட இருக்கிறது. இது நுடெல்லா போல தெரிகிறது. போடும் சாக்லேட்டால் ஆனதா? கண்டிப்பாக தான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இதையும் முயற்சிக்கிறேன். எனக்கு வாசபி இருக்கிறது. ஓ இல்லை, வாசபி மிகவும் காரமாக இருக்கிறது. வாருங்கள், நான் முதலில் இருக்க போகிறேன். வூஹூ, உண்மையான ஹாட் டாக்ஸ். நீங்களும் விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். சரி. ஓ, கேட்சப். ஓ இல்லை, அது என் முகத்தில் நேராக இருக்கிறது. ஓ, நன்றி நாப்கின். அன்னி, நான் இப்போது சுத்தமாக இருக்கிறேன். நாம் தொடரலாம். கெட்சப் பிழிந்து எடுக்கிறேன். நன்றாக இருக்கிறது. இதை முயற்சிக்கிறேன். வாவ், எல்லாமே மிகவும் நல்லது. உலகின் சிறந்த உணவு. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனது பிடித்த ஹாட் டாக்ஸ். நான் இப்போது உங்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. அண்ணி, அதேன்ஃபா. ஓ, நீ ராவி சொல்ற. எனக்கு சாக்லேட் ஹாட் டாக்ஸ் இருக்குது. நான் சாக்லேட் ஹாட் டாக்ஸ் நேம் பீட் சாப்பிடல. இதோ என் சாக்லேட் சிரப். ஒரு கடி எடுக்கலாம். இது ருசியாக இருக்கிறது. இன்னொரு ஒன்றை சாப்பிட விரும்புகிறேன். மேலே சில சாக்லேட் சிரப் ஊற்றுவோம். மீண்டும் ஒரு கடி எடுக்கிறேன். ருசியாக இருக்கிறது.
பாருங்கள், நான் என்ன செய்ய முடியும்? குளிர் இல்லையா? என்ன, நீ அதை முழுவதும் விழுங்கி விட்டாயா? நீ மிகவும் வேடிக்கையாக இருக்கிறாய் அண்ணி. டாப்ஸ், முதலில் காக்கரிஷ்டு திறக்கிறேன். வாவ், இது சுவையானது. இது நிறைய கமி அம்சங்களாக உள்ளது. நீ என்ன சொல்கிறாய்? ஓ, அவை மோசமாக தெரிகின்றன. அவர்கள் ஏதோ ஒன்றை குழப்பியாக கலந்து விட்டனர். நான் உயிரோடு இருக்கும் புழுக்களை சாப்பிட மாட்டேன். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் பானையை சாப்பிடுவேன். சுவையாக இருக்கிறது. சரி, உங்களுக்கு முழு தட்டி சுவையான மார்பிளிங் நண்டு உள்ளது. மற்றும் எனக்கு அப்படியா? அது நகர்கிறதா? உன்னை உறைஞ்சு உட்காரு. பாரு. உங்கள் விரலில் நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, ஒரே கேட்டிங். ஏன் உடனே கூப்பிடணும்? போங்க. அந்த பெயர்கள் எதுக்காக? நான் உங்களுக்கு எப்படி அழைக்க வேண்டும் என்பதை காட்ட போறேன். ஏன் இந்த செய்தியை எனக்கு அனுப்புகிறாய்? நீயே அவற்றை சாப்பிடு. நான் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறாயா? ஆம், நான் முடியும். அதை எடுத்துக்கோ. இல்லை விடு, அல்லது நீ சுவையான தோட்டாக்களை என்னிடம் ஏவி இருக்கிறாய். சரி, அருமை. நான் மறந்துட்டேன். என் கமி பூச்சிகளின் மீது அவர்கள் சத்தியமாக கூறுகிறார்கள். இப்போ எனக்கு ஒரு பேயாதுமே உள்ளது. ஆனா மில்லா தனது பழங்களை சாப்பிடுவதை பார்க்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் அதை பண்ணக்கூடாதா? வாங்க, வெற்றி பெறுவதை நிறுத்துங்கள். இது போதும், இனி வேண்டாம். நானே சொன்னேன், நான் விறுவிறுப்பாக செய்வேன். உன்னை அவற்றை எல்லாம் சாப்பிட வைப்பேன். முடிவு. ஏய், ஓமேலா பாரு, இது என்ன? நான் செஞ்சிடுறேன். அது ரொம்ப காரம். அடுத்த தடவைக்கு நீங்க சீக்கிரம் சாப்பிடுவீங்க. கல், காகிதம், கத்தி. ஆமா, நான் ஜெயிச்சேன். அது என்ன? ஓ மை காட்! ஏன் நான் மீண்டும் ஒரு அருவருப்பானதை பெற்றேன்? எனினும் இது நமக்கு கெட்ட விதியை திருப்பியாக கொண்டு வரக்கூடும் என்று நினைக்கிறேன். இப்போது என்ன ஏடிஎஸ் லேகவம்? குனியுங்கள். இல்லை, நான் அதை தாங்க மாட்டேன். எனது சலட் ஹமர் எங்கே? குனியுங்கள். நான் இப்போதே அவளை நீக்க வேண்டும். இங்கே வாங்க, அதை எடு. போக தயாராக இதழ். அதை நீங்கள் அவரை இழந்து நீ என்ன செய்கிறாய்? நான் என்ன செய்கிறேன் என தெரியவில்லை. ஆம், அது என் கத்தியின் கீழே இருந்தது. அவர் மீது இவ்வளவு கொடூரமாக அடிக்க வேண்டியதற்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இப்போது என் கரப்பான் பூச்சிகளை முழுக்க விழுங்க முடியும். அவை இன்னும் சுவையாக இருக்கின்றன. ஆம், எனக்கு கிடைத்த பயங்கர மாகார அடையாளங்களை விட இவை சுவையாக இருக்கின்றன. உங்கள் நண்பருடன் உங்கள் கமி கிறிஸ்டர்களை பகிர்ந்து கொள்ளலாம். அச்சச்சோ, நானே அதை சாப்பிட போறேன். எனக்கு பகிர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பகிர்ந்தது நடந்தது. இதில் இந்த அறையில் கடையை நாங்கள் கொண்டு சேர வேண்டியதில்லை. குச்சி, இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. இல்லை, அது நிஜமாய் தெரியவில்லை. ஏனெனில் ஊசியால் அனைத்தையும் அவர் பார்த்தவர்கள். சரியா? அது மார்லி, என்னால் திரும்பவும் அதிர்ஷ்டம் இல்லை என்று கூறுகிறீர்களா? நாங்கள் கனவில் முடிந்தது. நான் ஒரு உண்மையான கற்றாழையை சாப்பிட போவதில்லை. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. ஓஹோ, அந்த உடையில் என்ன இருக்கிறது? மார்மலேட். இது வழியாக எனக்கும் ஒரு மாமரலேடை காக்டஸ்கள் வேண்டும். மார்மலேட் மண்ணில் மட்டுமே காக்டஸ் வளர முடியும்.
அவள் எனக்கு இருக்கும் ஒரு கைப்பிடி உடன் விட்டுவிட்டாள். ஓ, ஜெல்லி பிசின் மண்ணில் ஏற்கனவே ஒரு புழு இருக்கிறது. ஓ, அது மிகவும் அருமை. நீங்கள் உங்களை விப்பர்களும் ருசியான ஜெல்லி பிசினுடன் உங்களை விரும்பவும் கொண்டாடலாம். ருசியாக இருக்கிறது. மெல்லி, உன்னுடனும் ஒரு சுவாரஸ்ய முகம். உன் மாதிரி இந்த முள்ளுக்காட்டின் பக்கத்துல முடியிருக்கா? இப்போதிலேயே முல்லை குதிரோட ஷேவுண்டுகளை தட்டிவிடு, இல்லை யானை மாதிரி ஆகிடுவேன். சோப்பை நீங்களை முடிக்க வேண்டும். நான் துன்பப்பட வேண்டும், உங்களை வெட்கப்பட வேண்டும். என் முகமே முழுமையாக முள் நிறைந்து விட்டது. ஊப்ஸ், நான் அதை உணர்ச்சியாக செய்யவில்லை. எண்ணமே இல்லாமல் நான் உனக்கு எண்ணமே இல்லாமல் காட்டுவேன். வாய் திறந்து கொள். இனிமையான காக்டஸை நாம் வாங்க போகிறோம். நீ எப்படி இருக்கிறாய்? நான் இதை அது பூலிழைய சாப்பிடுவது போல. நீ என்ன தண்ணி எப்படி இருக்க? இல்லை இல்லை இல்லை. சார்லி, முதல் முறை நான் அதை ஏற்றுவேன். ஓ, எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன சுவிமே, ஒரு குளம். இது மிகுந்தது. ஆனால் அது துர்நாற்றம் விடுவதில்லை போல, மற்றும் இது நல்ல சுவை தருகிறது. ஏனெனில் இது மாம்பழ ஜாம் மட்டுமே. உங்களிடம் மாம்பழ ஜாம் இருக்கிறது, எனவே எனக்கு ஓஹோ இல்லை. ஓ மை காட், அப்பாடா. ஆமா, அது கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் நியமங்களை அறிவீர்கள். இப்போது என் பங்கை செய்ய நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நான் இதுவரை சாப்பிட்ட உச்சிக்குழி இதுதான். வெள்ளி, உன் பகுதியை நேரில் வைத்து தொடர்றது நல்லது. ஆனால் அதை நான் எப்படி தின்னப் போகிறேன்? இருப்பினும் விடாமல் சொன்னால் இதுவே கொஞ்சமும் நாற்றமாக இல்லை. என்ன, நல்லதா? ரொம்ப நல்லதா? இது செம்ம குளிர்ச்சியான சுவையில. இது சக்களத்தி. ஜார்ஜ், நீ இதெல்லாம் சாப்பிடையா? என் விரல்களை வலிக்கிறாய். ஐயோ, முடியாது, எனக்கு மயக்கம் வரும். இல்ல, நான் பார்க்க முடியல. சரி ரோவன், எனக்கு என் சாக்லேட் மட்டுமல்லாமல் எங்க அம்மா 3, 2, 1 திறக்க ஒரு கோக்க கோலா கன. ஹூர், ஓ, இது எனது விரும்பிய பானம். முதலில் இதை பிடிக்க வேண்டும். மேலும் மிளிரும் மற்றும் ஓ, எவ்வளவு விசித்திரம். அது சாக்லேட்டா? சுவையாக இருக்கிறது. ஹூரே, இது ஒரு கோலா கேன் மாதிரியான கேக் மற்றும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்பிக்கை தகமானது. இது உண்மையான ஜார் போல் தான் தெரிகிறது. வாவ், நன்றாக உள்ளது. சரி, இப்போது எனது முறை. எனது பல் அது விழுந்து விட்டதா? இப்போது எனக்கு ஓர் கிழமை உள்ளது. பாவம் பிரிட்னி, இது உண்மையில் கிடைக்கும். அப்போ நான் எடுத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடைய மிகவும் பிடித்தது. இப்போது கேக் சாப்பிட்டு அதற்கு பின்னர் சிவப்பு குலுக்கி குடிக்கலாம். கைகளில் கல், காகிதம், கத்தரி. நான் வென்றேன். முதலில் அதை திறப்பது நான் தான். அவை புதிய கேமரா, எவ்வளவு அற்புதம். இப்போது நான் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி அண்ணே, என்னை சமூக ஊடகங்களில் ஒரு அவதாரம் தேவை. புன்னகை செய் பிரிட்னி. ஒரு பறவை பறந்து வரப்போகிறது. ஓ, நிறுத்து அதை. உன் முறை. சரி, வாய் வழியாக. ஓ கடவுளே, கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. இதுபோல் இதுவரை கண்டதில்லை. ஒரு புகைப்படம் எடுக்க முயற்சிப்பேன். ஓ, எத்தனை பிரகாசமான ஒளிப்புலி. என்ன நடந்தது? என் கேமராவிற்கு ஏதோ சம்பவம். இது சாக்லேட் மாதிரி வண்டுகிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக உள்ளது. மேலும் நான் ஒரு கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டப் போகிறேன். பாருங்கள், பாரு, அது ஒரு வண்ணமயமான கேக். எவ்வளவு அழகு. அது பல நிறங்களில் பிஸ்கட். உள்ளே வாழைப்பழ கிரீம். எனக்கு மாறி ஒன்னும் வேண்டும். ஓ பிரிட்னி, நமக்கு இந்த கத்தி இனி தேவையில்லை, இல்லையா? நான் செய்துட்டேன். இது எங்கும் இருக்கிறதா? பார்த்ததில்லை. ரொம்ப சுவையானதா? எனக்கு இன்னும் வேண்டும். என்னுடைய கேமரா எங்கே? பிரிட்னி, அதை திரும்ப கொடு. இல்ல, நான் சிரிக்கவில்லை சகோதரி.
இல்லை என்றால் உனக்கு நலம் வரும். என்னை தொட வேண்டாம். வாவ், என்ன நடக்கிறது? பிரிட்னி, உன் கை சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை. பிரிட்னி, முயற்சி செய்ய விருப்பமா? சரி. வாவ், இது உண்மையிலேயே ருசியானதாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருக்கிறது என்ன? திறக்கலாமா? அது மைக் போனா? சூப்பர். நான் எப்போதும் பாடகராக ஆகலாம் என கனவு கண்டதுண்டு. யானை, கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இருக்கிறது. என் துயரமான குரல். அவள் நிறுத்தி இருக்கிறாளா? நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நடக்குது? எனக்கு பொருட்கள் வேண்டும். அதை சாப்பிடு. ஆண் வாயில் என்றென்றும் கன்றுவள்ளி. அது என்ன? என் கை வண்ணத்தால் அவளை மௌனமாக்க முடியும். அதை திறக்கிறேனா? சரி, உனக்கு தொழினே மற்றும் உனக்கு தொழினே. ஐலட் பேப்பர். அது சாப்பிடக்கூடியதாக இருந்தால் எப்படி? ஒரு துண்டு விழுங்கி பார்க்கிறேன். ஆஹா, இது நிஜமான காகிதம். வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய காகிதமும் சாப்பிடக்கூடியதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை சகோதரி. உனக்குத்தான் சாப்பிடக்கூடியது கிடைத்தது. நான் வேறொரு முடிவாக வந்துவிட்டேன். நாம் அவளை கட்டி போட்டு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்க இப்போ தப்பிக்க முடியாது. மூச்சு விடாமல் சாப்பிட முடிகிறது. இதை துண்டாக்கி வெகுவாக வெட்டி விடுகிறேன். எவ்வளவு அழகான கேக். அது வெண்ணிலா கிரீமா? மிகவும் நல்லது. ஏய், நடிகை என்னை ஏன் எழுப்பினாள்? பிரிட்னி வெளியேறும் போல இருந்தாள். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். அவளை விளையாடி உண்மையான உருள்கட்டை கடிக்க வைக்கிறேன். என்ன அருமையான யோசனை. மிகவும் வேடிக்கையான குரங்கு. அப்படியே வளருங்கள். நான் உன்னை பிறகு மோதுவேன். ஆனால் முதலில் என் கேக். இது என்ன? என் கேக் எங்கே? பிரிட்டனி, நீ என்ன கேலி செய்கிறாயா? திறந்தது. அது கூழ்மங்கையுடன் அழுகிய சீஸ் துண்டு. நான் அதை சாப்பிட மாட்டேன். பிரிட்னி, நீ செய்யணும். இது விதிகள். வித்தியாசமாக மணக்கிறது. ஒரு கசை சாப்பி பார்க்கிறேன். ஆஹா, அதற்கென்ன சுவை! இது அருமை. நான் கொடூரம் என்று சொன்னேன். உண்மையா? அப்போ நான் நல்லதொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை சாப்பிட மாளுகிறேன். பாவம் பிரிட்னி, அவள் தன்னுடைய சீஸ் துண்டு இழைத்தவளாக இருக்கிறாள். முற்ற வரிசையாக அரை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒரு துண்டை எடுக்கின்றேன். ஓ இல்லையே, இது உண்மையிலேயே மக்கிய சீஸ். பிரிட்னி, மீண்டும் ஏமாற்றியதுதான் இதுவா? இதோ உனக்கு. இந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரிதான். அன்பே, எதுவும் இருக்கிறதா? ஏமி, பாரு. ஓ, அது ஒரு கற்றாழையா? வாவ்! ஆனால் நான் உன் கூடியதையே எடுத்தேன் என உறுதியாக கருதுகிறேன். நீ என்ன செய்கிறாய்? ஓ, தவறவிட்டாயா? ஓ, வாவ்! ஆம், அவன் பலமானவன். எனக்கு என்ன இருக்கிறது? என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதன் முள்ளுகளை முயற்சிக்கிறேன். இவை சுவையானவை. எல்லாமல் இவை சந்தை கொலையை போன்று உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் சர்க்கரை தாவரத்தை தானாகவே சாப்பிடலாம். பிரிட்டனி, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா? இல்லை, சரி, நான் ஏதாவது அமைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இப்போது எல்லா முள்களையும் வெட்டி இந்த முள்ளங்கி செடியை உண்கின்றேன். இது உத்தியோகபூர்வமாக செய்ய எளிதில் எடுக்கலாம். சரியானது. ஓ பிரிட்னி, கவனமாக இரு. சாப்பிடுகிறியா? மன்னிக்கவும், ஆனால் படமாக தொடங்குவோம். சரி, இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்பா, என்ன அசிங்கம்! இனி சாப்பிட மாட்டேன். இது உனக்கே தகும். வா சகோதரி, இத போய் ஒன்ன செய்யலாம். ஓ, இது என்ன? ஒரு காசோல? ஒரு முட்டை போலா? நான் முட்டைகளை விரும்புவதில்லை. நீ முதல்ல போ, இதை சாப்பிடு. என்ன? நான் இல்லை. சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது ஒரு கேக்.
இது மிக விரும்பத்தக்கதும் உள்ளே மிக அழகாகவும் இருக்கிறது. நீ விரல்களை கொண்டு சாப்பிடுவாய். ஓ இல்லை, எனக்கு சமைக்காத முட்டைகள் பிடிக்கவில்லை. அன்னிகா, ஓ மன்னிச்சிடு செல்லம், நீ மிகவும் அழகாக இருக்கிறாயே. வீடியோ பிடித்திருந்ததா? அப்படி ஹை செல்ஸ், ஹே ரேட்ஸ், எங்க நம்ம வாட்டர் விரைவாகவே தேவை. ஓ இறுதியாக வணக்கம். இன்றைக்கு நான் மிகவும் மிகவும் நவீனமான உணவை ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். பிரச்சனை இல்லை, செய்வேன் உங்களுக்காக. மிஸ், எனக்கு எல்லா பாரம்பரிய உணவுகளும் வேண்டும். தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்க. அப்படின்னா ஒரு ஏஷல் ஒரு புதுப்பிப்பு புரிச்சுக்கொண்டு வாழ்த்துக்கள். நீங்க இன்றைய பெண்களை இப்படி உண்மையான உணவு மற்றும் பொன்னான உணவு சவால் போட்டியில் முதல் போட்டியாளர்கள். சாப்பிட்டு மகிழுங்கள். உங்களுடைய அடுத்த உணவை நான் தயாரிக்கிறேன். நல்லா இருக்குது. என்ன பேசுறேன் அப்படின்னு எனக்கு தெரியல ரேச், ஆனால் ஒரு கிளாசிக் பர்கரை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், நான் உங்களோட முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். செல்ஸ், அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. ஒரு நிமிடம், ஒரு பொன் பர்கரா? ஓ வாவ், அது என்ன? நீ அதை சாப்பிட போறியா? சரி, ஏன் இல்ல? இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் புதியதை முயற்சிப்பது எப்பொழுதும் வேடிக்கையாக இருக்கும். ஓ வாவ், இது எவ்வளவு நல்லதுன்னு நீ நம்ப மாட்ட செல்சியா. நான் காதலிக்கிறேன். சரி சரி, நீ எப்படி முடியுமோ அப்போது அனுபவிக்க ரேச்சல். விரைவில் அது என் முறையாகும். என்ன நினைக்கிறா? என்ன அடுத்ததாக என்ன காத்திருக்குது? செல்ஸ், நமக்கு அல்ல, எனக்கு. ரேச்சல், ஒரு நல்ல குளிர்ந்த ஆப்பிள். வாவ் ரேச்சல், இத பாருங்கள். எனக்கு ஒரு பொன் ஆப்பிள் கிடைத்தது. என் கண்களை நம்ப முடியவில்லை. நான் அதற்காக போகிறேன். அத பத்தி எனக்கு தெரியல செல்சியா. பழம்ங்கிறது பழமாவே இருக்கணும், தாசா மற்றும் சாறு நிறைந்ததாக. என்ன சொல்றாய்? சரியா இருக்கலாம், ஆனால் இதுக்கு சிறிது மெருகூட்டலாக ஏன் சேர்க்க கூடாது? இந்த பொன் ஆப்பிளை சாப்பிட்டால் என் கனவுகள் அனைத்தும் நனவாகலாம். வாவ், நான் முயற்சிக்க போறேன் என்று நினைக்கிறேன். இது ரொம்ப தெய்வீகமா தெரியுது. சிறிது குழப்பமாக இருந்தாலும் அப்படியா? உன் எல்லா கனவுகளும் நனவாகிவிட்டதா? ஆம், நான் இறுதியாக முழுமையாக உணர்கிறேன். உனக்கு உன் சாதாரண ஆப்பிள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கேள் செல்சியா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நிஜ உணவை விட தங்க உணவு ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நீ உண்மையிலேயே நினைச்சால், அப்படின்றால் நாமும் மற்ற எல்லாவற்றிலும் தங்கம் போடலாம். அப்போ எல்லா உண்ணக்கூடாதவையும் உண்ணக்கூடியவையாக மாறிவிடும். நீ பைத்தியமாக பேசுகிறாய் என்று நான் நினைக்கிறேன். சரி, பெண்களே, உங்களின் உணவு கூடிய மற்றும் உணவு கூடியல்லாத பொருட்களுடன் செய்யும் பரிசோதனைகள் பற்றிய யோசனையை நான் கேள்விப்பட்டேன். நம்ம அதை முயற்சி செய்யலாமா? ஒரு பொற்கீல். வாவ், அது ஒரு கீல் அல்ல ரேச்சல், அது ஒரு ரேஞ்சு. அது மிகவும் குளிர். அது பொன்னால் மூடப்பட்டிருந்தால் உண்மையில் நீங்கள் அதை என்ன என்று அழைக்கிறீர்கள் என எனக்கு கவலை இல்லை. இது நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த உணவு. அப்படின்னா இது என்ன செய்ய வேண்டும்? நான் இதை தங்கத்தால் செய்யப்பட்டதாக கற்பனை செய்தால் நானும் அதை சாப்பிட முடியுமான்னு ஆச்சரியப்படுகிறேன். அப்ஷ், நீ என்ன பண்ண? செல்சியா, உன்னோட இது ரொம்ப சுவையா இருந்தது, அதனால நான் அதை முயற்சி பண்ண நினைச்சேன். அப்படியானால் பெண்களே, நமது தங்க சவாலுடன் தொடர்கிறோம். நீங்கள் ஏற்கனவே ஆப்பிள்களை முயற்சித்தீர்கள், ஆனால் ஆப்பிள் சாதனங்கள் பற்றி என்ன? ஒரு சூடான வரவேற்பு. நான் என்ன செய்தேன் பாருங்கள் இந்த உணவுக்காக. வாவ் செல்சியா, இது ஐபோன். இதுல என்ன சிறப்பு? இந்த சமையல் கலைப்பாடலை பாருங்க. ஐபோன் கிடைச்சதுல இதுவரை இவ்வளவு ஏமாற்றம் அடைந்ததில்லை. உன்னுடைய கடிக்க விரும்புகிறேன். அதை திருப்பி கொடு. ஏழை ரேசல், பெரிய கொடூரன் செல்சியா அவளது சாக்லேட் போனை திருடி விட்டார். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து என் பொன் போனை சாப்பிடாதே. என் பொன் இனிப்பை திருப்பி கொடுத்தால் உனக்கு உண்மையான ஒன்றை கொடுக்கிறேன். வணக்கம், நான் வணங்க மாட்டேன். பட் உங்க டெசர்ட்டின் ஒவ்வொரு கிகாபைட்டையும் சாப்பிடும் வாய்ப்பை நான் தவற விட போவதில்லை.
அடடே செல்சியா, நீ எப்படி முடிஞ்சது? நீ கண் சிமிட்டினியா? நான் அதை ரொம்ப எளிதா செய்தேன். நீங்கள் எங்கள் பைத்தியமான பொன் சவாலில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் சவால்களை பார்க்க விரும்பினால் சந்தாதாரராக மறக்காமல் இருங்கள். பெண்களே, இன்றைய லேகர் சவாலின் அடுத்த கட்டத்திற்கு நேரம். ஓ, அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் நீ இவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறாய்? இது மிகவும் சலிப்பானது. பாருங்கள், அதை பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம், என்னிடம் சாதாரண முட்டை மட்டுமே உள்ளது. மற்றபடி இது வெறும் சிப்பி தங்கமாக இருக்கிறது. மேலும் முட்டையின் முக்கியமான பகுதி அதன் உள்ளே இருப்பதுதான் என்பதை அனைவரும் அறிவார்கள். பாருங்கள், அபத்தமா இருக்காதே. ஒரு பொன் முட்டை ஒரு சாதாரண முட்டையை விட 10 மடங்கு சுவையா இருக்கும் அப்படின்னு நான் 100% உறுதியாக நம்புறேன். ஆனால் அதன் உறைந்த மேல் தோலினை உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்கிறேன். ஏய், என்ன இது? இதுதான் நான் முன்பு கூறிய உள்ளே இருக்கும் பகுதி. முட்டை பொன்னாக இருந்தாலும் அதை வேக வைத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டீர்களா? உங்களது குரலை நனைக்க சிறிது ஏதாவது. இப்பொழுது பாரம்பரிய கோக் மற்றும் தங்க கோக் ஒன்றுடன் ஒப்பிடுவோம். பழைய கோக் அஃபக் எனக்கு பிடிக்காது. அரே வாவ், மிகவும் அழகாகவும் மின்னலாகவும் இருக்கிறது. ஏய் ரேஜ், இந்த ஒரு நிமிஷம் பார்க்கட்டுமா? உடனே திருப்பி கொடுக்கிறேன், வாக்குறுதி. சரி, பாரு, நீ என்ன தெரிஞ்சுக்கிறியா? இப்போ உன் பொன்னான கோலாவுக்கு விடை சொல்லலாம். இந்த மந்திரமான பானத்தை முதலில் நான் சுவைக்கிறேன். அடிக்கடி. அடடா, இல்ல, என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஓ, இது சொல்ல முடியாத அளவுக்கு மோசமா இருக்கிறது. நான் தான் முதலில் தங்க கோலாவை சுவைக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் தான் முதலில் தங்க நாக்கு கொண்டவன். நான் சொல்ல வேண்டும், இங்கு அசல் தான் மிகவும் சிறந்தது. இப்போது நமது சக்தி வாய்ந்த ஜோடிக்கு இறுதி உணவு. ஆனால் முதலில் ஒரு எளிய கேள்வியை கேட்க அனுமதிக்கவும். பல சிறிய மிட்டாய்களா அல்லது ஒரு பெரியதா, எது சிறந்தது? ரேசல் இனிமையான மற்றும் வெட்கத்துடன் இருப்பதால் சிறியவைகள் சிறந்தவை என்று கூற விரும்புகிறார். ஏனெனில் அவர் பேராசையாக தோன்ற விரும்பவில்லை. இவ்வாறு அவள் தன் இனிப்புகளை ஒன்றாக சாப்பிட முடியும். செல்சியா அல்லது இல்லையா என்ற பார்வையோட இருக்கிறாள். அவளுக்கு மிட்டாய் தங்கம், வெள்ளி அல்லது பச்சை என்றால் கூட அது பெரியதாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். உலகின் மிகச்சிறிய பெண்ணும் கூட இத்தகைய இனிய சாக்லேட் கவர்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என்று நம்புங்கள். இது அற்புதம். ஈஸி உள்ளே வரேன். லர்கின் ஃப்ரைஸ் மை எனக்காக கொஞ்சம் விட்டு வை. சரி, இதை திறக்க வேண்டும். இறுதி 2 தான். ஒன்னு உனக்கு, ஒன்னு எனக்கு. இப்ப செல்ஸ் ட்ரெயின் பெட்ஷன் சாக்லேட்டும் சமமாவே இருக்கும். ஓ, எந்த வருத்தமும் இல்ல. அதுல உங்களுக்கு உறுதியா நீங்க கவர்களையும் சாப்பிடுகிறீங்க தெரியுமா? சரி, நீங்க உங்க புத்தியை இழந்துட்டீங்க. ஓ ஆம், இந்த உணவு அற்புதமாக இருந்தது. ஆம், நாமும் இதை மீண்டும் ஒரு நாள் செய்ய வேண்டும். பிடிக்கும் பெண்களே, ஆனா நீங்க முயன்றாலும் இன்னும் ஒரு நகட் கூட சாப்பிட முடியாது அப்படின்னு உங்க முகங்களில இருந்து பார்க்க முடியுது. அது முதன்முறையா நான் ஒரு உணவகத்தில் இதுவரை நிறுத்தப்பட்டதில்லை. இன்று பெண்களின் உழைப்பை சோதிப்பது முடிந்தது. மேலும் சவால்கள், பைத்தியக்கார எண்ணங்கள் மற்றும் சாகசங்களை எங்கள் சேனலில் காண சப்ஸ்கிரைப் செய்யவும். தயாரா? 1 2 3. கடவுளே, என்ன பயங்கரமான மண்டை ஓடு. அவளை கேட்காதே, நீ அழகாக இருக்கிறாய். ஓ மை காட், வென்ஸ்டே, நீயே ஆரம்பிக்கலாமே. எழுத இந்த உடல் யாரையோ நினைவூட்டுகிறது. அவர் என் சேகரிப்புக்கு ஒரு சிறந்த சேர்க்கையாக இருப்பார். அவர் சிதறிவிடாமல் இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை? இது இனிப்பாக மணக்கிறது. இந்த மண்டை ஓடு வெள்ளை சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அருமை, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்ன சொன்னாலும் சரி. ஓ ஐயோ, என்ன ஒரு கேவலமான சுவை.
நான் தவறாக நினைத்தேன். இது உண்மையானது. ஓ மனிதா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹே வென்ஸ்டே, பாரு. அவள் பார்க்க முடியாத போது நான் தலைகளை மாற்றி இந்த சாக்லேட் டெசர்ட்டை முயற்சிக்க போகிறேன். ஓ, இது மிகவும் நல்லது. எம் 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 எம். அண்ணா, உண்மையான மண்டையை சாப்பிட முடிவு செய்தாளா? நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். எனட், ஹலோ. என்ன? எப்படி நீ என் நெருங்கிய நண்பனை தொட முடியும்? அவனை உடனே அதனிடத்தில் திருப்பி வை. ஓ, உன் தலை கூட எடுத்துக்கொள். என்னை சாப்பிடாதே. புதன்கிழமை, அது நீயா? அது குளிர்ச்சியா? உன் முகத்தை நீ பார்த்திருக்க வேண்டும். அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ மனிதா, ஓ எனக்கும் அதை வேண்டும். என்ன இனி மீனி மைனி மோ, புதன்கிழமை நீதான் முதல். சிறப்பு. வானவில் நிழல்கள் என்ன ஒரு கனவு. அவை பயனற்றவை, ஆனால் அவை சாக்லேட் போன்றவை இருக்கலாம். அதை சரிபார்க்க வேண்டியதுதான். அவை சந்தேகமாக தோன்றுகின்றன, ஆனால் சாக்லேட் போல தோன்றவில்லை. வாருங்கள் எனட், முன்முறை. ஏய், அருவருப்பு. வென்ஸ்டே, உனக்கு எதுவும் புரியவில்லை. வண்ணமயமான நிழல்கள் அழகாக இருக்கின்றன. இதன் மனம் அருமையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு சாக்லேட் பேலட் கிடைத்தது, அதனால அதை சாப்பிடலாம். இது ருசியாக இருக்கிறது. ஒரு யோசனை. கை, உன்னை தேவை. என்னிடை ஏமாற்றுவதற்கான நேரம். அந்த நிழல்களை பாரு, நகராதே. நான் உன்னை என் மாதிரி இரத்தம் மற்றும் கருப்பு நகை கலர் போட போகிறேன். ஆஹா, அந்த விவரங்கள் சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் முடித்து விட்டேன். ஹே நண்பா. என்ன? என் கையை பாருங்கள், அது என் உடலிலிருந்து வெளியே இருக்கிறது. கடவுளே! ஆச்சே, அது நகைச்சுவையாக இருக்கிறது. என் கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. கை, நீ ஒரு டிக்கரி விளையாட்டு விளையாடினாய். ஹாய் பாய், நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது நல்லது. நாம் கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? நான் வென்றுவிட்டேன். கூரே, என்ன ஒரு வயலின்? இதைவிட சிறந்த சேர்க்கை எனக்கு நினைவில் இல்லை. 3 மணி நேரமாக பயிற்சி செய்யவில்லை. இதை உடனே சரி செய்ய வேண்டும். இது மிகவும் நாஜுக்கானது. காத்திருங்கள், அது சாக்லேட்டா? அற்புதம். வா எனட். ஓ, எனக்கு அதே விஷயம் இருக்கிறது. நான் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை செய்ய போகிறேன். இதை பாருங்கள் வென்ஸ்டே, இது முழுமையான வெடிப்பு. யாராவது அவளை நிறுத்துங்கள். என் காதுகள் இரத்தமாகும். இது தாங்க முடியாதது. யாஹூ, குளிர். எனக்கு உதவுங்கள். என்னிடை உடனே நிறுத்துங்கள் மற்றும் கத்தரியை உங்களுடன் கொண்டு வாருங்கள். ஓ, அதுதானா? ஹல்லேலூயா. நல்ல வேலை கை, நல்ல வேலை. என் ஸ்ட்ரிங்ஸ் என்ன ஆனது? என்ன ஒரு பயங்கரம். மன்னிக்கவும் நண்பா, மன்னிக்கவில்லை. கவலைப்படாதே எனட், கொஞ்சம் சாக்லேட் எடுத்துக்கோ. நன்றி. ஓ உண்மையா? நன்றி வெடியே. சொல்கிறார், வரவேற்கிறேன். நீங்கள் மிகவும் தாராளமானவர். இது ருசியானது. அற்புதம். புதன்கிழமை, இந்த முறை நான் தொடங்கலாமா? நன்றி. ஓ, என்ன ஒரு அழகான கரடி. நான் எப்போதும் இதை விரும்பினேன். ஹாய், உன் பெயர் என்ன? ஓ இல்ல, அவன் தலை பறந்து விட்டது. பாவம். ஒரு நிமிஷம். அவன் வாசனை மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஓ, இது சாக்லேட்டால் செய்யப்பட்ட கரடி. வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது ருசியானது. ஆமாம், புதன்கிழமை. நீ உன்னுடையதை திறக்க விரும்புகிறாயா? சரி,
ஒரு துருவ கரடி. இதை என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை. எனிதேன் ஒன்று சாப்பிடக்கூடியது என்றாலும் சரி. எவ்வளவு அழகானது. எனக்கு அவனை பயன்படுத்த முடியாது. கை, எனக்கு ஒரு பலகை கொடு. அவள் என்ன செய்கிறாள்? இந்த கரடி சிறிது கருப்பு நிறம் குறைவாக உள்ளது. உண்மையில் நிறையவே. நான் அவனை ஒரு உண்மையான அழகனாக மாற்றப் போகிறேன். சரியானது. இது ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. இப்போது என் பாடும் பெட்டி. Arwas, Harry sent treasure your penny parents. Serial Regime. மற்றும் கண்களுக்கு பதிலாக பொத்தான்கள். அற்புதம். சில சிவப்பு. நிச்சயமாக காதுகளுக்கு பதிலாக பேயின் கொம்புகள், கூர்மையான பற்கள் மற்றும் என் சிறந்த கரடி தயாராக உள்ளது. நன்றி கை. எனக்கும் அவன் பிடிக்கும். எனிட், உனக்கு என்ன தோன்றுகிறது? ஓ கடவுளே, என்ன ஒரு பயங்கரமான பிசாசு. அவர் இல்லை. நடுங்காதீர்கள். இது என் முறை. வா, இது என் வாழ்க்கையில் நான் பார்த்த மிகச் சிறந்த விஷயம். இது ஒரு உண்மையான கல்லறை. அதை திறக்காதே, திறக்காதே. ஆஹா, அற்புதம். அழகான கை. எனது கையை போல இல்லை. எனிட் மிகவும் பயந்து விட்டாள். அவள் கண்களை மூடியாள். சரி, இப்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அது என்ன? ஆஹா, அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொள். மீண்டும் உன் நகைச்சுவைகள் புதன்கிழமை. நிறுத்தி உன்னுடையதை திற. அட இல்ல, அதை நான் தொட மாட்டேன். கவலைப்படாதே, இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. உண்மையா? சரி, அது உண்மையாக தெரிகிறது. அருமை, எனக்கு அதிர்ஷ்டம். நான் இதை வெள்ளை சாக்லேட்டால் செய்யப்பட்டதென்று பந்தயம் வைக்கிறேன். கருப்பு மற்றும் வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தால் என்ன ஆகும்? இது இரட்டிப்பு நல்லதாக இருக்கும். அது குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். நான் பயந்தேன். நன்றாக செய்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களை தானே உதவி கொள்ளுங்கள். புதன்கிழமை. நன்றி, இது மகிழ்ச்சிகரமாக உள்ளது. நீ என்ன செய்கிற? ஓ, அவன் காதலிக்கிறான் போல. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் இதை சேர்ந்து திறப்போமா? வாவ்! இது மிகவும் குளிர்ச்சியானது. அதுதான், ஒரு புஸ்தகம் எழுத நேரம் வந்துவிட்டது. சரி பையா, போகலாம். ஒரு கருப்பு வீட்டில் நிமிடம். என்ன பிரச்சனை? எல்லா பொத்தான்களும் சாக்லேட்டால் செய்யப்பட்டதால் ஊறுகிவிட்டன. ஓ மான், ஓ என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போதுதான் ஊக்கமடைந்தேன். மற்றும் எனக்கு ஒரு சாதாரணது இருக்கிறது. இது அற்புதம். நான் பிறந்த நாளிலிருந்து என் முழு வாழ்க்கையையும் பற்றி எழுதப் போகிறேன். ஆம், நான் கிண்டல் செய்யவில்லை. அவை என்ன வட்டங்கள்? அவள் என்ன செய்கிறாள்? அது ஓவியம். Of course. In it. Ours. அது வீணாகும். நீங்கள் இதை பாருங்கள். இந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது நல்லா இருக்கு. ஆம், நீ நல்ல எழுத்தாளர் இல்ல. ஓ, ஒரு யோசனை. நாம் மாற்றிக்கொள்வோமா? அதை செய்யலாம். எனக்கு தோன்றியது டைப்ரைட்டர். எனக்கு தெரியவில்லை. புதன்கிழமை. சரி, இதோ உனக்கு. நன்றி. நான் ஏற்கனவே நாக்கு ஊறுகிறேன். அருமை. இதிலே சாப்பிடக்கூடிய காகிதமும் இருக்கிறது. நான் கீபோர்டை முயற்சிக்க போகிறேன். ஓ வாவ், அருமை. இது மிக சுவையாக இருக்கிறது.
இது என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்ட மிகச் சிறந்த விஷயம். நான் எங்கே இருந்தேன்? ஓ ஆம், அங்கே ஒரு கருப்பு மற்றும் கருப்பு வீடு இருந்தது மற்றும் ஒரு கருப்பு ஹார்னர் அங்கே. என்ன? புதன், உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? நன்றி. பிடிக்கிறேன். லில்லி, நீ மாஞ்சோ அதை திற. ஆஹா, பெரிய சாருள தர்பூசணி. நீயும் திற. வீடா, நிச்சயமாக எனக்கு ஒரு தர்பூசணி தேநீர் உள்ளது. ஆஹா, அதை சாப்பிட நேரமாகிவிட்டது. நான் பெற்றதை பாரு. வீடா, என்னை பயமுறுத்துகிறாயா லில்லி? நிச்சயமா. என்னுடைய தேவைக்கு எல்லாவற்றையும் நடத்தி விட்டேன் என்கிறேன். வணக்கம் ஆண்டவரே. வாங்க. எவ்வளவு ரசமாக. லில்லி த ஆர்பிட்டலிமல் ஜாலோ செக்மெண்ட்ஸ் தமிழ். நான் மாரிசாவை முழுவதும் முத்தமிட்டேன். In each summers her watermelon. Cell Sylvia translating. Ini file in Sufrings completion line formatting. ஓ, அவள் அந்த தர்பூசணியை பார்த்து முற்றிலும் கடித்து விட்டாளா? லில்லி, நீ உடனே வெடிக்கவிருக்கிறாய். ரகசியங்களை வெளியிடாதீர்கள். சீஸ், நான் இங்கே ஒரு தர்பூசணி போல உட்கார்ந்திருக்கிறேன். முதல் பார்வையில் எளிதாக தெரிகிறது. அருமை. எனக்கு உலகிலேயே சிறந்த வரிக்கழனி கிடைத்துள்ளது. அந்த நல்லவை எவ்வளவு முக்கியமானவை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். நான் சிறந்ததாக முயற்சிக்கின்றேன். நீ கனவு காண்கிறாய். உனக்கு எதுவும் கிடைக்காது. அது எனக்கு உரியது. அது என்னின் மேலே சரியாக தரைத்தடித்தது. எனக்கு ஒரு சூப்பர் தர்பூசணி தொப்பி இருக்கிறது. எனக்கு அதில் ஒரு துண்டு தருங்கள். ஓ, நல்லது. இதை திறக்க விதா. இது டைனமைட். எதற்காக அதை என்ன பக்கத்துல வீசியாய்? வீடா, அதை திருப்பிக்கோள். அப்போது நீ என்ன செய்த? அது நெல்லம் நல்லா மணக்கிறது. அட, அது சாக்லேட். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ, நல்லா இருக்குது. நீ சொர்க்கத்துல இருக்கிற. நான் அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். கடைசி துண்டு வரை. ஓ, விதா சாக்லேட். ஆனா அத பிடிக்காதா? ஆமா, நீங்கள் சரி. உங்களுக்கு புரிகிறதா? ஓ இல்ல, எனக்கு உதவி செய். அதன் பெற்ற செருகனை மருத்துவ பரிசோதகருடன் மூடுவோம். அதுதான் நம்மை அடித்து மாட்டிக்கொள்ளும். அதை மேசையின் கீழ் மறைக்குவோம். நாம் மேலே சில நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது. கதவை மூட முடியுமா? எனக்கு தாவாய் அத்தவை தேவைப்படுகிறது. ஓ, நன்றி சக்சிக்கன். ஆம், நான் வேடிக்கையாக தோன்றுவதாக எனக்கு தெரிகிறது. இதற்காக ஒரு கதை இருக்கிறது. முறை நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்று நினைக்கிறாய்? ஐயோ, மிளகாய்களை எடுத்ததா? நீரை விலக்கு. லிலி, வாந்தி எடுக்க வேண்டும் என நினைக்கவில்லை. ஆகவே நான் அதை நிரப்புகிறேன். அது உதறுவதற்கில்லை. என்ன ஒரு முகமுன் லிலி. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். உங்களை சார்ந்தது. நம்மால இதை குறைவாக தூவி நுகர்ந்து பார்க்கலாம். இது நல்ல வாசனை கேண்டுலஸ். குழுவை தொடர்வோம். ஓ ஆம், நான் ஒரு பைசு சாப்பிட கூடுமானால் நல்லது. விடா, நான் ஒரு துண்டு எடுக்கலாமா? தயவு செய்து. இல்ல, கனவு கண்டுகொள். நான் விடாவுக்கு நிறைய உரிமத்திற்கு ஒரு பாடத்தை எப்படி கற்பிக்கலாம் என்று என் நினைவில் உள்ளது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே விடா, எனக்கு இருப்பதற்கு இது எளிதாக இருந்தது. இந்த சுவையானது எனது சொந்தம். ஆகவே வா, இங்கே போகலாம். இது எல்லாமே என்ன விசித்திரமாக இருக்கு. அதற்குள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான். அதை திறக்கலாம். என்ன? அது உண்மை. இது இனிக்குது. எது அந்த இனிப்பு? சாக்லேட். ஆமாம். ஆஹா, இது மிக அருமை. ஐயோ, அப்படிப்பட்ட சூப்பர். என்னுடன் உள்ள வெப்பமானியை நான் என்ன செய்வது? இது ரொம்ப 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 சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியலை. ஓ மை காட்.
நீங்கள் உள்ளே அட வைக்கப்பட்டீர்கள். சூப்பர், நல்லது. ஓ, உனைக்களும் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பரவாயில்லை. எனக்கு சாதா பண்றது வெட்டியும் இதையும் சாப்பிடலாம் இல்லையா? நான் அதை தவிர இழக்காதே. ஓ, இது நல்லா இருக்கிறது. ஓ, ருசியா இருக்கிறது. அவள் முழு பெட்டியும் சாப்பிட போகிறாளா? உடனே அது மிகவும் நன்றாக இருந்தது. அது என்ன? என் தோலுக்கு என்ன ஆச்சு? நல்ல வெப்பநிலையை காண்போம். அவளை நம்ப வேண்டும். பெற்றுக்கொள்கிறேன். என்னுடன் நாங்கள் ஒரு நோய் அறிதலை கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மற்றும் எனக்கு ஒரு சிராய்ப்பு உள்ளது. அதை செய்யலாம். தரவுகளை விழுங்கவா? இல்லை, நமக்கு அது நல்லது. நீங்கள் செய்கிறீர்கள். சிறப்பு பாண்டேட்கள். இவ்வளவுதான். அருமை. நன்றி லிலி. எனக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்கின்றேன். இறுதியாக இதோ நாம் போகிறோம். அற்புதம். சுஷிக்கு என்ன ஆனது? அது பேயாதும். ஸ்லைம்கள் சேர்கின்றன. சாஸ்வில் மூழ்க வைத்து நேராக உன் வாயில் போடு. அக்கிரமம். ஆஹா, மிகச் சிறந்தது, மிக சுவையானது. ஓ, நிமிடம் நிமிடம் பாருங்களே, நான் எவ்வளவு அட்டகாசமாக இருக்க முடியும் பாருங்களே. வா வா. சரி, நான் என்னை சென்றலாம். உங்களுக்கு இந்த காட்சி ஓ, எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் செய்யல. அது அருமை. வாவ், என் சூஷியை சாக்லேட்டில் ஓராமல் மூழ்குவதும் ருசிகரமாக. ஆமா, ஓ, இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட சேர்ப்போம். ஓ, எனக்கு வாசவி தேயிலை உள்ளது. அதுக்கு மறந்து வச்சிட்டேன். இது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கு. ஆனா ஏதோ ஆம் ஆம், நான் முந்தினவன். வார்க்கின் மிகவும் சுவையான சுவையான சில்லிகள். ருசித்து பரமானந்தம். தேவர்களின் உணவு இப்போது. ஓ, நீங்கள் பெரிய உணவு பற்றுள்ளோர். எனக்கு பிங்க் சாக்லேட் விங்ஸ் உண்டு. லில்லி இங்கே இருக்கிறாள். ஆகவே சரி சரி. ஹலோ, விளம்பரம். நீங்கள் காத்திருக்க முடியாது. நான் நிச்சயமாக. நீ அதை எரிகிறாய். அந்த ஓ, அதை வலிக்கிறது. பெரும்பானேரமையில் சரி. இது காத்திரு பீட்டர், நான் உன்னை தாக்குகிறேன். ஹூம், நீ போர் செய்ய விரும்புகிறியா? சரி, உனக்கு அனுபவிக்க. வாங்க லில்லி. நீங்கள் கேட்டீர்கள். இதோ அது. வெல்ல முடியாது. உங்க கோழி உணவும் நன்னா இருக்கிறது. மற்றவர்களுக்கு பாதிக்காமல் எனக்கு உணவு சுவையான கூடை உள்ளது. நன்றாக இருக்கிறது. நான் இதை விரும்புகிறேன். ஆமாம்.